எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராகுல் ஆர்கேஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பாலிட்டியில் என்ன டாபிக்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே பெரிய டாபிக்னால இதை ஃபாஸ்ட்டாகவே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க, ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து ஜனநாயகத்தின் அடித்தளமாக அமைதுங்கிறாங்க. அதே மாதிரி அரசு அதிகாரத்தின் தன்னாட்சியிலிருந்து குடிமக்களை பாதுகாக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது பார்ட் 3ல இருக்கு. ஆர்டிகல் 12 to 35ல இருக்கிறாங்க. இது எங்கேருந்து இன்ஸ்பைர் பண்ணி எடுக்கப்பட்டதுன்னா யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் இன்ஸ்பைர் ஆகி எடுக்கப்பட்டது தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து யூஎஸ்ஏல பில் ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொல்றாங்க. மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை. அதாவது பார்ட் 3 வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா 1215ல வந்து கிங் ஜான் இந்த டேமை யூஸ் பண்ணியிருப்பார் இங்கிலாந்துல. அதுல இருந்து எடுக்கப்பட்டது தான். குளோபல் ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டையும் விட மிக விரிவான, அதாவது எலாபரேட் ஆனது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதே மாதிரி தீஸ் கான்ஸ்டியூஷன் ஜுடிஷபிள்ங்காங்க. இதோட வயலேட் பண்ணா இதை வந்து கோர்ட் மூலமா நம்ம வந்து கேஸ் போட்டு அது மூலமா வந்து இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நீதிக்கு உட்பட்டவேங்கிறாங்க. அதே மாதிரி இது கவர்மெண்ட் ஆஃப் லாஸ்ங்கிறாங்க. தே எய்ம் டு எஸ்டாப்ளிஷ் அ கவர்மெண்ட் ஆஃப் லாஸ், நாட் ஆஃப் மென்னுங்கிறாங்க. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் லாஸ் மூலமா இது பண்றது, அதாவது மனிதர்களின் ஆட்சி அல்ல அப்படிங்கிறாங்க. ஓகே, சட்டங்களின் ஆட்சின்னு சொல்றாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பர்பஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், நோக்கம் மற்றும் முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா இதில் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், தனிநபர் வளர்ச்சிக்காக, அண்ட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அதாவது சர்வாதிகாரம் மற்றும் தன்னாட்சி, அதாவது ஜனநாயகத்தின், அதாவது அரசியல் ஜனநாயகத்தின் லட்சியத்தை மேம்படுத்துறதுக்கு சர்வாதிகாரம் மற்றும் ஆட்சியை வந்து தடுப்பது மூலமா இது நடக்குதுங்கிறாங்க. ஓகே, எது நடக்குது? அரசியல் ஜனநாயகத்தின் லட்சியத்தை மேம்படுது. எப்படி மேம்படுத்துறாங்கன்னா சர்வாதிகாரம், தன்னாட்சி இதெல்லாம் வந்து தடுக்கிறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமான்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஈக்குவாலிட்டி அண்ட் டிக்னிட்டியில வந்து அதாவது எல்லா மக்களும் வந்து அனைத்து தனிநபரும் வந்து சமத்துவத்தையும் மனித கண்ணியத்தையும் வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது பண்ணுதுங்கிறாங்க. அதே வேளையில் வந்து பொது நலன் மற்றும் தேசிய ஒருமையும் வந்து சமநிலைப்படுத்திக்கிறதுன்னு சொல்றாங்க. லிமிடேஷன் ஆன் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா சில லிமிடேஷனும் இருக்கு. இதுக்கு என்ன லிமிடேஷன்னா டைரானி ஆஃப் த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது கொடுங்கோன்மை மற்றும் ஆர்பிட்ரரி லாஸ் ஆஃப் த லெஜிஸ்லேஷன்ங்காங்க. அதாவது லாஸ் வந்து சட்டங்கள் வந்து எல்லாரும் வந்து வரம்புகளுக்கு தன்னாட்சியாக சட்டங்களை வந்து கொண்டு வர முடியாது. அதையும் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தடுக்குதுங்காங்க. ஓகே, அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க இஷ்டத்துக்கு வந்து சட்டத்தை வந்து இயற்ற முடியாது. அதையும் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தடுக்குதுங்காங்க. அண்ட் ஒரிஜினல் வெர்சஸ் பிரசன்ட் ஸ்டேட்டஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. ஆனால் தற்போது வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்கு. ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 வந்து டெலிட் பண்ணிடுவாங்க. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல டெலிட் பண்ணி அதை வந்து லீகல் ரைட்ஸுக்கு மாற்றிடுவாங்க. ஆர்டிகல் 300A வந்து மாற்றிருப்பாங்க பார்ட் 12ல. அடுத்தது வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவ உரிமை. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், அதாவது சமய சுதந்திர உரிமைகள். கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அதாவது இதெல்லாம் வயலேட் பண்ணால் அரசியல் தீர்வுக்கான உரிமையும் உண்டு. இதற்காக நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளின் சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி. யாருக்கெல்லாம் இதுனா ஒன்லி சிட்டிசன். ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 இதெல்லாம் வந்து சிட்டிசன்ஸ்க்கு ஒன்லி அவைலபிள்ங்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்து வெளிநாட்டுக்கு வந்து இது பொருந்தாது, ஏலியன்ஸுக்கு வந்து இது பொருந்தாது. எல்லா பர்சன்ஸுக்கும் பொருந்தக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14, 20, 21, 21A, 22, 23, 24, 25, 26, 27, 28 இதெல்லாம் வந்து எல்லா பர்சன்ஸுக்கும் பொருந்தக்கூடியதுங்க. இது என்னென்னங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். எக்ஸ்பர்ட் அதாவது எனிமி கண்ட்ரீஸ்க்கும் இதெல்லாம் வந்து பொருந்தாதுங்காங்க. ஓகே, இது கூட நமக்கு எனிமி கண்ட்ரீஸ்க்குலாம் பொருந்தாதுங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ மற்ற எல்லாருக்குமே எல்லா பர்சன்ஸுக்குமே வந்து பொருந்தக்கூடியது வந்து எனிமி கண்ட்ரீஸ்க்குலாம் பொருந்தாதுங்கிறாங்க. நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைடுங்காங்க. முழுமையானவே அல்ல, ஆனால் தகுதி வாய்ந்தவேங்காங்க. ஓகே, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இதுக்கு இருக்கு. ஆனால் அதாவது கோர்ட் வந்து இது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்தால், அது ரீசனபிளாக இருந்தால் அது வந்து கண்டிப்பாக அதை ஆதரிப்பாங்கங்கிற ஜுடிஷியபிலிட்டிங்கிறாங்க.
அதை வந்து வைலேட் பண்ணால் அதுல இருந்து நம்ம வந்து அது மூலமாக வந்து நம்ம நீதிமன்றத்தை வந்து அணுகலாம். டிஃபெண்டட் அண்ட் கேரண்டீட் பை த சுப்ரீம் கோர்ட். அதாவது பாதிக்கப்பட்ட நபர் வந்து நீதிமன்றத்தை வந்து செல்லாமலேயே நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து அணுகலாம். உயர் நீதிமன்றத்துக்கு செல்லாலுமே உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக வந்து ஆர்டிகல் 32 படி அணுகலாங்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் போயிட்டு அதுல இருந்து அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் போகணும்னு அவசியம் இல்லைங்கிறாங்க. உயர் நீதிமன்றம் போயிட்டு அதுலேருந்து உச்ச நீதிமன்றம் போகணும் அந்த அவசியம் இல்லைங்கிறாங்க. ஹைகோர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகணும்ல, டைரெக்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டே போய் நாடலாங்கிறாங்க. நாட் சக்ரோசன்ட் ஆர் பெர்மனன்ட்ங்கிறாங்க. அதாவது பார்லிமெண்ட் வந்து ரிப்பேலும் கட்டைல், அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இதை வந்து ரிப்பீல் பண்ணுறதுக்கும் மாற்றுறதுக்கும் இதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சராக இருந்தால், கான்ஸ்டியூஷன் பேசிக் ஸ்ட்ரக்சராக இருந்தால் அதை மாற்ற முடியாதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சஸ்பென்ஷன் டூரிங் எமர்ஜென்சி. டூரிங் எமர்ஜென்சியில் வந்து இது சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகே, ஆர்டிகல் 20, 21 மட்டும், அதாவது டூரிங் எமர்ஜென்சி த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆயிடும். எக்ஸ்பெக்ட் த ரைட்ஸ் கேரண்டிட் பை ஆர்டிகல் 20, 21 மட்டும் ஆகாதுங்கிறாங்க. ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரைட் டு ஈக்குவாலிட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கட்டா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ப்ராஹிபிஷன் டிஸ்கிரிமினேஷன், அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறது. அப்புறம் பாகுபாட்டு தடை செய்தல், அதாவது டிஸ்கிரிமினேஷன், அதாவது செக்ஸு, மேல் ஆர் ஃபீமேல்னு பார்க்கக்கூடியது, கேஸ்ட் மூலமாக பார்க்கக்கூடியது, இந்த மாதிரிலாம் பாகுபாடு இல்லாமல் பார்க்கும். அதுக்கான இதுதான் வந்து ஆர்டிகல் 15 சொல்லுது. ஈக்குவாலிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலைவாய்ப்பு அனைவருக்கும் சமம் சொல்லக்கூடியது. அனைவரும் அதாவது சம வாய்ப்பு வந்து உரிமை வழங்குறது தான். பொது வேலைவாய்ப்புகளை வந்து அனைவருக்கும் சம வாய்ப்பு உரிமை வழங்குறது. இதுக்கெல்லாம் சில எக்ஸப்ஷன் கேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம் பின்னாடி. அப்புறம் அபாலிசேஷன் ஆஃப் அன்டெலிஜிபிலிட்டி, அதாவது தீண்டாமை ஒழிப்பு, அதுக்கான இது சொல்கிறது ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 18 வந்து அபாலிசேஷன் ஆஃப் டைட்டில் சொல்லுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம், இதுக்கு கீழே வரக்கூடியது தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸு. அதாவது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பீச்சு, கருத்துக்கள், இந்த ஆர்டிகல் 6, அந்த ஆர்டிகல் 19 கீழே வரக்கூடியது 6 ரைட்ஸ் வந்து கொடுக்குதுங்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸு எதுக்கெல்லாம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீச்சு, கருத்துக்களை சொல்கிறதுக்கு. அப்புறம் டு ஆர்கனைஸ் சம் அசம்பிளி, நம்ம வந்து என்ன நமக்கு தேவைப்பட அசோசியேஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், வெப்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் எந்த பிளேஸ்லனாலும். அப்புறம் அசம்பிளி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ட்ராவல், எங்கேனாலும் போய்க்கலாம், எந்த ஊருக்குனாலும் நம்ம போய்க்கலாம். எனிவர் இன் இந்தியா, எங்கே வேணாலும் போய்க்கலாம், எங்கேனாலும் நம்ம தங்கிக்கலாம், ரெசிடென்ஸாக வந்து நம்ம எங்கேனாலும் தங்கிக்கலாம், என்ன பிஸ்னஸ் என்ன ட்ரேட்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதேமாதிரி ஒரு 6 வகையான இது சொல்லுது. அதேமாதிரி ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் கன்வின்ஷன் ஆஃப் அஃபென்சஸ், சில அதாவது வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திர பாதுகாப்புகள், அதாவது சில குற்றங்களுக்கு தண்டனையில இருந்து பாதுகாப்பு அளித்தல் அப்படிங்கிறாங்க. ஓகே, சில குற்றங்கள்னா ஒரு தப்பு பண்ணா என்ன பனிஷ்மெண்ட் அந்த தப்புக்கு இருக்கோ அதை மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கு அதிகமாக வந்து கொடுக்கக்கூடாதுங்கிற இது இருக்குது. அதே மாதிரி ஒரே குற்றத்துக்கு வந்து மறுபடியும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, ஏதோ ஆர்டிகல் 20 சொல்லுது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனிமனித சுதந்திரத்தை தான் சொல்கிறாங்க. ஓகே, தனிமனித வாழ்க்கை சுதந்திரத்தை தான் சொல்கிறாங்க. ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேஷனில் நமக்கு ஆல்ரெடி தெரியும். எலிமெண்ட்ரி எஜுகேஷனை வந்து கம்பல்சரி சொல்லக்கூடியதான் இந்த 21A. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் டிடென்ஷன், இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணால் அதுக்கான ரீசனை சொல்லணும். வித்தின் 24 ஹவர்ஸை வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் அவங்கள வந்து ஜட்ஜுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த ஆர்டிகல் 22 சொல்லுது. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆர் ஃபோர்ஸல் லேபர்ஸ், அதாவது மனித கடத்தலும் கட்டாய உழைப்பையும் வந்து தடுத்தல், இது வந்து ஆர்டிகல் 23 சொல்லுது. அதேமாதிரி சைல்டு லேபர் தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளிகளையும் தடுத்தல், இது வந்து ஆர்டிகல் 24 இதை பண்ணுது. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைஸ், அதாவது மனசாட்சி மற்றும் மதத்தை பின்பற்றும் சுதந்திரம். எந்த மதத்தினாலும் மனசாட்சி அடிப்படையில் வந்து எந்த மதத்தினாலும் நம்ம வந்து பின்பற்றலாம், அதுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. உறுப்பு ஆர்டிகல் 25 படி. அண்ட் சமய விவரங்களை நிர்வகித்தல், இது வந்து ஆர்டிகல் 26 சொல்லுது. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ் டாக்ஸஸ், அதாவது சமய வரியில் இருந்து சுதந்திரம் அடையலாம் நம்ம டாக்ஸ். அதாவது சில ரிலீஜியஸ் டாக்ஸஸ், கோயிலுக்கு வரி செலுத்துதல், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஆர்டிகல் 27 நம்மளை பாதுகாக்குது. ஆர்டிகல் 28 என்னன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் செர்டைன் இன்ஸ்டிடியூஷன், அதாவது சில நிறுவனங்களில் வந்து சமய போதனைகளில் வந்து
பண்ணுவாங்க. அதில் இருந்து நம்மளை வந்து காப்பாற்றிருக்க சுதந்திரமாக இருக்கிறதுக்கு வந்து நமக்கு உரிமை இருக்குது. அதில் வந்து நம்ம கலந்து கொள்ளணும்னு எந்த அவசியம் எந்த கட்டாயமும் கிடையாது. அண்ட் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ். கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மையர் மொழிகள், அவங்க மொழி அவங்க கலாச்சாரத்தை வந்து பாதுகாத்தல். இது வந்து ஆர்டிகல் 29. அதே மாதிரி சிறுபான்மையர்கள் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நிறுவவும் செஞ்சுக்கலாம் நிர்வகிக்கவும் செஞ்சுக்கலாம். இன்ஸ்டிடியூஷனை வந்து நிறுவவும் செஞ்சுக்கலாம் நிர்வகிக்கவும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 30 சொல்லுது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 2 கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், அதாவது இதெல்லாம் வயலேட் பண்ணுனா சுப்ரீம் கோர்ட்டை வந்து நாடலாம். ஆர்டிகல் 31 படி ரைட்ஸ், ஹேபஸ் கார்பஸ், மேந்தமஸ், ப்ரோஹிபிஷன், செஞ்சுரி அண்ட் கோ வாரண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இருக்குது. அது மூலமாக வந்து சுப்ரீம் கோர்ட்டை நம்ம நாடலாம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளின் சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் ஆன் ஸ்கோப்புங்கிறாங்க. அதாவது their operation is not absoluteங்கிறாங்க. their operations are not absolute but restrictions, சில ஸ்பெசிஃபிக் ஆர்டிகல்ஸ்க்கு வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்கிறாங்க. ஓகே, எந்த விதத்துலன்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் பார்க்கும்போது ஆர்டிகல் 31A பார்த்தீங்கன்னா லாஸ் ப்ரொவைடிங் ஃபார் அக்யூசேஷன் ஆஃப் எக்ஸ்டேஜ், அதாவது எஸ்டேட்ஸ் மாதிரி போன்ற நிலப்பகுதியை வந்து கையகப்படுத்தும் சட்டங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 31B 9th ஷெட்யூலில் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ண கொண்டு வரப்பட்டது. ஆர்டிகல் 31Cங்கிறது சில டிபிஎஸ்பி பாலிசிஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டது ஆர்டிகல் 31C. அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஆர்மடு ஃபோர்ஸஸ், அதாவது அவங்களோட கடமையை சரியாக செய்யவும் ஒழுக்கத்தை பேணவும் வந்து சில அடிப்படை உரிமைகளை வந்து கட்டுப்படுத்தவும் ரத்து செய்யவும் பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் ஆர்டிகல் 33. அப்புறம் மோர்சியல் லா, அதாவது ராணுவ சட்டம்ல என்ன சொல்லுதாங்கன்னா ஆர்டிகல் 34 மிலிட்ரி ரூல் வந்து இம்போஸ் பண்ணப்படும் போது சில அடிப்படை உரிமைகள் வந்து தேசிய நெருக்கடி மூலமாக சில அடிப்படை உரிமைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உரிமை இருக்குங்கிறாங்க. அதான் ஆர்டிகல் 34 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர்டிகல் 35 என்ன சொல்லுதுன்னா சில மோஸ்ட் ரைட்ஸ் அதாவது பெரும்பான்மையான உரிமைகள் வந்து தாமாகவே செயல்படக்கூடியவங்க. ஆனால் சில ரைட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் மூலமாக வந்து ஒன்லி பேட் பை பார்லிமெண்ட்டுங்கிறாங்க. அதுதான் வந்து ஆர்டிகல் 35 சொல்கிறாங்க. ஸோ ஓகே, டு மெயின்டைன் யூனிஃபார்மிட்டி, அதாவது மாநில சட்டங்களை இயற்ற முடியாது, அதை வந்து யூனிஃபார்மிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பார்லிமெண்ட் மூலமாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. அதுதான் ஆர்டிகல் 35ங்கிறாங்க. ஆர்டிகல் 12ங்கிறது டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டு எதுக்குள்ளலாம் ஸ்டேட்டு அப்படிங்கிற இதில் வந்து எதெல்லாம் வந்து வரையறுக்கப்படுதுங்கிறாங்க. எதெல்லாம் கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, இது ஸ்டேட்டுக்குள்ளே வருது. யூனியன் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், லெஜிஸ்லேஷன் ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இல்லை எக்ஸிக்யூட்டிவ், அதில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸும் எல்லாமே ஸ்டேட்டுக்குள்ளே வராங்க. அதேமாதிரி லோக்கல் அத்தாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸு, இது எல்லாமே ஸ்டேட்டுக்குள்ளே வருது. அதேமாதிரி அதர் அத்தாரிட்டிஸும் பார்த்தீங்கன்னா சேச்சுவேட்டரி பாடி அண்ட் நான் சேச்சுவேட்டரி பாடி வருதுங்கிறாங்க. ஓகே, சேச்சுவேட்டரி பாடின்னு பார்த்தீங்கன்னா நான் சேச்சுவேட்டரி பாடி எல்ஐசி, ஓஎன்ஜிசி, சேலு, கேலு இதெல்லாம் வந்து நான் சேச்சுவேட்டரி பாடியில் வருது. அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட் சில ப்ரைவேட் செக்டார் பாடி கூட ஏஜென்சி கூட, அதாவது ஸ்டேட்டோட இதில் வந்து செயல்படக்கூடிய சில ப்ரைவேட் இது கூட நம்ம இதில் ஆர்டிகல் 12 கீழே வரும். அதாவது ஸ்டேட் அந்த டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கு கீழே வருங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஆர்டிகல் 13 என்ன சொல்லுதுன்னா, அதாவது அடிப்படை உரிமைக்கு முரணாக சட்டங்கள் இருந்தால் அதை வந்து நம்மளை வந்து அதில் அடிப்படை உரிமையில இருந்து எடுக்கிறது, அந்த சட்டங்களை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அதான் ஆர்டிகல் 13 சொல்லுது. ஜூடிக்கல் ரிவ்யூ மூலமாக, லாஸ் மூலமாக வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதை நம்ம அடிப்படை உரிமைகளை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜூடிக்கல் ரிவ்யூ மூலமாக ரிவ்யூ பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அதான் சொன்னாங்க. ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ், அதாவது ஆர்டிகல் 13(1) என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கும் 1950s முன்னாடியே வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொண்டு வரப்பட்டது ஆர்டிகல் 31(1). ஆனால் போஸ்ட் கான்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்ட லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொண்டு ஆர்டிகல் 13 அதுக்கு கீழே வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதேமாதிரி டெஃபினிஷன் ஆஃப் லானா பெர்மனன்ட் லாஸ் இருக்குது. அதாவது பெர்மனன்ட் லாஸ்னால் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் மூலமாக கொண்டு வருவாங்க. அதாவது டெம்பரவரி லாஸ் இருக்கும். பிரசிடென்ட் கவர்னன்ஸ் மூலமாக வந்து
ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. டெம்பரவரியாக லாஸ் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்டாச்சுட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அப்புறம் நான் லெஜிஸ்லேட்டிவ் சோர்சஸ் சொல்லி நிறைய இருக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகளை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஜூடிக்கல் ரிவ்யூ மூலமாக அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 13 வந்து விதி வைக்குதுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் இதாவது கேசவன் பாரதி கேஸ் 1973 ஆர்டிகல் 13 படி பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து வயலேட், அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து நாட் அ லான்னு சொல்றாங்க. இட் கேனாட் பி சேலஞ்சுங்கிறாங்க. கேசவன் பாரதி கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, the court ruled out that a constitutional amendment can be challenged if it violates the basic structure. எப்போ வந்து அது இதாகும்னா அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து வயலேட் பண்ணும்போது தான் வந்து அது வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 12 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அது ஆல்ரெடி இருந்தது தான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்துருவோம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாரும் சட்டத்துக்கு முன் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆரிஜின் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கிறது பிரிட்டிஷ் ஆரிஜின்ங்கிறாங்க. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ்ங்கிறது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து இருக்கப்பட்டதுங்கிறாங்க. கான்செப்ட் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் வந்து தொடங்கப்பட்டது. அதேமாதிரி கான்செப்ட் பார்த்தா நெகட்டிவ், அதாவது ஆப்சன்ஸ் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், எதிர்மறையாகன்னு சொல்லப்பட்டால் சிறப்பு சலுகைகள் இல்லாமை. அதில் பாசிட்டிவாக இருக்கிறது என்னன்னு சொல்லப்பட்டீங்கன்னா எல்லாரும் சம முறையை வந்து நடத்துதல், அதுதான் அதோட இது. அதுமாரி பொருள்னு பார்த்தீங்கன்னா நோ பர்சன்ஸ் அபோவ் த லாங்கிறாங்க. எவரும் வந்து சட்டத்துக்கு மேலே யாருமே கிடையாதுங்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்து சமமாக நடத்தப்பட வேண்டும்னு சொல்லிட்டு அந்த லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் வந்து சொல்றேங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ரூல் ஆஃப் லா, ஏவி டைசி சொல்றது தான் ரூல் ஆஃப் லாங்கிறது. ஆர்டிகல் 14 என்ன சொல்றதுன்னா, ரூல் ஆஃப் லா என்ன சொல்றாங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரரி பவர்ங்கிறாங்க. அதாவது சட்டத்தை மீறினால் ஒழிய எவருக்கும் தண்டனை வழங்கப்படக்கூடாதுங்கிறாங்க. சட்டத்தை மீறினால் வந்து அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரரி பண்ணோம், நோ பனிஷ்மெண்ட் எக்ஸப்ட் பிரீச் ஆஃப் லா. அதாவது சட்டத்தை மீறினால் மட்டும்தான் தண்டனை, மற்றபடி எதுக்கும் தண்டனை கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கிறாங்க, எல்லாரும் வந்து சட்டத்தை முன் சமங்கிறாங்க. அதே மாதிரி பிரைமசி ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். இந்த யூகேல என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூகே கான்ஸ்டியூஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ரைட்ஸுங்கிறாங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இண்டிவிஜுவல் ரைட்ஸ்ல இருந்து தான் வந்து அங்கே கான்ஸ்டியூஷனே உருவானதுங்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷன்ல உருவாக்கப்பட்டது, கான்ஸ்டியூஷன்ல ஒரு பார்ட் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறாங்க. the Supreme Court declared the rule of law as a basic structure of the constitution, basic features of the constitutionங்கிறாங்க. ரூல் ஆஃப் லாவை பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்கிறாங்க. அப்புறம் எக்ஸப்ஷன் டு ஈக்குவாலிட்டி, சில விதிவிலக்கு இருக்கும். என்னென்ன விதிவிலக்குனா, பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் ஆர்டிகல் 361 அதுபடி பிரசிடென்ட் கவர்னர்ஸ் வந்து ஏதாவது ஒரு கோர்ட்டு வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற, எந்த கோர்ட்டுக்கும் பதில் சொல்லணும், அரெஸ்ட் பண்ணவும் முடியாது, எந்த கோர்ட்டுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 361A அதாவது பப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசீடிங், ட்ரூ ரிப்போர்ட் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது ஊடகங்கள் உண்மையான வெளியிடுவதற்கு, அதாவது உண்மையை வந்து நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கு, பார்லிமெண்ட்ல என்ன நடக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்ல என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு ஊடகங்களுக்கு வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்றாங்க. அதான் ஆர்டிகல் 361A சொல்றேன். அதே மாதிரி ஆர்டிகல் 105 என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எம்பி வந்து அங்கே நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய பேச்சும் அல்லது அங்கே வாக்குறுதி கொடுப்பாங்க. வாக்குக்காக எந்த நீதிமன்றத்துக்கும் பொறுப்பானவர்கள் அல்லங்கிறாங்க. அது வந்து அந்த வாக்களிக்கிறாங்கன்னா அதுக்கு எந்த பொறுப்பும் கிடையாதுங்கிறாங்க. அதே தான் வந்து எம்எல்ஏக்கும் சொல்றாங்க. அது ஆர்டிகல் 194 சொல்றாங்க. அப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல் வந்து ஆர்டிகல் 31C வந்து என்ன சொல்றாங்க, லாஸ் மேட் டு இம்ப்ளிமெண்ட். ஆர்டிகல் 31 படி 31 வந்து, அதாவது ஆர்டிகல் 31C வந்து வந்துருச்சுன்னா ஆர்டிகல் 14 வந்து கோஸ் அவுட்டுங்காங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கிறது வந்து வெளியே வந்துருங்காங்க. ஆர்டிகல் 31C வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னாங்கிறாங்க. டிப்ளோமேட்டிக் இம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் சர்வர்ஜன்ஸ், அதாவது வெளிநாட்டு ஆட்சியாளர்கள், தூதர்கள், அப்புறம் யூஎன்ஓ ஏஜென்சி, அதாவது ஐக்கிய நாடுகள் சபை,
சபையின் முகமை சிவில் மற்றும் குற்றவாளிகள் நடவடிக்கையிலிருந்து பாதுகாக்க பெறுகின்றதுங்கிறாங்க. ஓகே, இவங்கெல்லாம் வந்து இதுல இருந்து விதிவிலக்கப்படாது. அதாவது இதுதான் வந்து இவங்களுக்கு வந்து சிவில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து கிடையாதுங்கிறாங்க. அப்புறம் ஆர்டிகல் 15 வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் த ஜென்ரல் ரூல். 15(1) என்ன சொல்றதுன்னா, the state shall not discriminate against any citizen on grounds only if religion, race, caste, next page பாருங்க, sex, place of birth. அதாவது மதம், ஒரு நிமிஷம், மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம், இது அடிப்படையில் மட்டும்தான் வந்து எல்லாரும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஸ்டேட் நான் டிஸ்கிரிமினேட் வந்து ஸ்டேட் வந்து எந்த டிஸ்கிரிமினேட்டும் இந்த அடிப்படையில் வந்து சிட்டிசனை பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஒன்லி பை திஸ். பட் மற்ற விஷயங்களில் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணலாங்கிறாங்க. க்ரூசியல் வேர்ட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் டு மேக் அட்வர்ஸ் டிசிஷன் டிஸ்கிரிமினேஷன் அன்ஃபேவரபிள். அதாவது டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ், எக்ஸாம்பிள் ரெசிடென்சி, லாங்குவேஜை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். இட்ஸ் நாட் ப்ராஹிபிட்டட் பை த ஆர்டிகல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதேமாதிரி ஆக்சஸ் டு பப்ளிக் பிளேசஸ். ஆக்சஸ் டு பப்ளிக் பிளேசஸ்னால் எந்த ஒரு பிளேசஸ்க்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் போனால் தான் 15(2) வந்து அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஷால் பி ரெஸ்ட்ரிக்ஷன் டிஸ்கிரிமினேட் அகேன்ஸ்ட் ரிகார்டிங். அதாவது எந்த ஒரு பப்ளிக் ஷாப்புக்கும் இவங்க வரக்கூடாது, இந்த சமுதாயத்தை வரக்கூடாது, அந்த சமுதாயத்தை வரக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை. எங்கனாலும் வரலாம், என்னனாலும் எல்லா பப்ளிக் இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில ப்ரைவேட் இது கூட நம்ம வந்து போய்க்கலாம். ஓகே, ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. அதேமாதிரி எக்ஸ்பெஷன் டு நான் டிஸ்கிரிமினேஷன் ப்ரொடக்டிவ் டிஸ்கிரிமினேஷன், அதான் எக்ஸம்ஷன். சில எக்ஸப்ஷன் இருக்குது, விதிவிலக்கு இருக்குது இந்த ஆர்டிகல் 15க்கும். அது என்னென்னு பார்க்கும்போது உமன் அண்ட் சில்ட்ரன் ரிசர்வேஷன் சீட்டு கொடுக்குறாங்க. சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்காங்க. அது ஏன் வந்து எங்களை மாதிரி அடல்ட்ஸுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது. இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. உமன்ஸுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வந்து சண்டை போட முடியாது. இதுக்கு வந்து விதிவிலக்கு இருக்குது. இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. அப்புறம் சோசியல் அண்ட் எஜுகேஷன் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து சில கிளாஸஸ், சில கேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கோட்டா கொடுக்கீங்க, அது மூலமாக வந்து கம்மியான கட் ஆஃப்லேயே வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிது, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம வந்து கேட்க முடியாது. ஓகே, இதெல்லாம் சொல்லி விதிவிலக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அதே மாதிரி எஜுகேஷன் அட்மிஷன், சில எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் வந்து அட்மிஷன் வந்து அதுபடி, அதாவது மைனாரிட்டிஸ் பீப்புள்ஸுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதான் 93 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம கேட்க முடியாது. அப்படி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் 10% ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு. ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் 103 2019 கொண்டு வந்தது தான் இந்த ரிசர்வேஷன், 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவங்க பீப்புள்ஸுக்கு, ஓசி பீப்புள்ஸுக்குன்னு பர்டிகுலராக கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் வந்து நம்ம ஏன்னு சொல்லிட்டு கேட்குறோம். இதுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்குங்கிறாங்க. அதேமாதிரி ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி அண்ட் க்ரீமி லேயர், அதாவது ஓபிசி அண்ட் க்ரீமி லேயர்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்னு பார்க்க போகிறோம். ஓபிசினா லிட்ரலி வந்து சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் ஆக்ட் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அந்த ஓபிசிக்கு 2006 27% கோட்டா வந்து ஓபிசிக்கு வந்து கொடுக்கப்படுது. ஓகே, இவங்க வந்து 27% கோட்டா வந்து யாருக்கு கிடைக்கப்படுதுன்னா ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு கிடைக்கப்படுது. க்ரீமி லேயர் வந்து அதாவது க்ரீமி லேயருக்கு அது கிடையாதுங்கிறாங்க. அப்ஹெல்டு பை த சுப்ரீம் கோர்ட் இன் 2008. க்ரீமி லேயருக்கு வந்து கிடையாது. க்ரீமி லேயர்னா யாருன்னு கீழே பார்க்குறோம். க்ரீமி லேயர்னு யாருன்னு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், அதாவது பிரசிடென்ட்டோட பசங்க, பிரைம் மினிஸ்டரோட பசங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. பிரசிடென்ட்டோட பசங்க, பிரைம் மினிஸ்டரோட பசங்க, யூபிஎஸ்சியில் ஒர்க் பண்ண, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணவங்க, அப்புறம் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட், இந்த மாதிரி அவங்களோட பசங்களாம் வந்து க்ரீமி லேயரில் வருவாங்க. அப்புறம் சர்வீஸ் கேட்டகரியிலன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, கிளாஸ் 1, குரூப் பி, இந்த மாதிரி கேட்டகரிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, சென்ட்ரல், ஸ்டேட், பிஎஸ்யூ, பேங்க்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து கர்னலாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதாவது அபோவ் இன் ஆர்மி, அது எல்லாத்துலேயும் வந்து பெரிய நிலைமையில் இருக்கவங்க, டாக்டர்ஸ், லாயர்ஸு, இன்ஜினியர்ஸ், ஆர்டிஸ்ட்டு, சில பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் பிஸ்னஸ்லன்னு பார்த்தீங்கன்னா சில, அதாவது வருமானம் அதிகமாக ஈட்டக்கூடிய பிஸ்னஸ் ட்ரேடர்ஸு, இவங்களுக்கு பசங்களாக இருக்கக்கூடியவங்க, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸு, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வச்சுருக்கக்கூடியவங்க, நிறைய வெல்த் வச்சுருக்கக்கூடியவங்க, அசட் வச்சுருக்கக்கூடியவங்க, இன்கம் வெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 8 lakhs வந்து எடுக்கக்கூடியவங்க வருஷத்துக்கு. ஸோ இவங்களாம் வந்து க்ரீமி லேயருக்குள்ளே வருவாங்க. ஓகே, இவங்களுக்குலாம் வந்து ஓபிசியில் வர மாட்டாங்க, ஓபிசி கோட்டாவில் வரமாட்டாங்க. ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 15 அட் அ கிளான்ஸ். ஆர்டிகல் 15 ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது
பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15(1) என்ன சொல்றதுன்னா ஷால் நாட் டிஸ்கிரிமினேட்டுங்கிறாங்க. ஓகே, ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் 5 கிரவுண்ட்ஸ் சொல்றாங்க. அதான் நம்ம பார்த்தோம் 5 கிரவுண்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், இது மூலமாக வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. மற்ற விஷயங்களை பண்ணால் வந்து அதை கேட்கறதுக்கு ஆர்டிகல் உரிமை கிடையாது. 15(2) என்ன சொல்லுதுன்னா ஈக்குவல் ஆக்சஸ் டு பப்ளிக் பிளேசஸ், எந்த பப்ளிக் பிளேசஸ்னாலும் போகலாம், ஈக்குவல் ஆக்சஸ் எல்லாத்துக்கும் உண்டுங்கிறாங்க. 15(3) என்ன சொல்றேன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து ப்ரொவிஷன் வழங்கப்படுதுங்கிறாங்க. ஓகே, அப்புறம் 15(4)னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் எஸ்சி, எஸ்டி, எஸ்இபிசி இவங்களுக்குலாம் வந்து சிறப்பு விதிகள் வந்து இருக்குது. அதாவது சிறப்பு கோட்டா இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, அதையும் வந்து விதி விலக்காங்கிறாங்க. அதுவும் வந்து இருக்குதுங்கிறாங்க. 15(5) என்ன சொல்கிறாங்கன்னா ரிசர்வேஷன் ஹையர் எஜுகேஷன். ஓகே, ரிசர்வேஷன் ஹையர் எஜுகேஷன் இது 93 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தது 2005. அப்புறம் 15(6) வந்து 10% ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ், இது 103 அமெண்ட்மெண்ட்டில் 2019 கொண்டு வரப்பட்டது. ஓகே, அப்புறம் ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் பீப்புள்ஸுக்கு. யாரெல்லாம் வந்து அந்த இடபிள்யூஎஸ் கீழே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓசி பீப்புளாக இருப்பாங்க, அதாவது ஓப்பன் கேட்டகரியில் இருப்பாங்க. ஓப்பன் கேட்டகரியில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது என்ன எலிஜிபிலிட்டி இவங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டெஸ்ட்டில் வந்து பிலோ 8 lakhs கீழே இருக்கணும். ஓகே, ஆனுவலி பிலோ 8 lakhs கீழே இருக்கணும். அசட்டு எவ்வளோ அசட் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 acres கீழே அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கணும். ஓகே, அதுக்கு மேலே இருந்தால் அவங்க இடபிள்யூஎஸில் வர மாட்டாங்க. ஃப்ளாட்டு, ரெசிடென்சியல் ஃப்ளாட், தங்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா 100 square feet-க்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரெசிடென்ஷியல் பிளாட்னு பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து 100 square yards-க்கு வந்து ஆர் மோர் இஸ் நோட்டிஃபைட் பப்ளிக். ஓகே, அதுக்கு கீழே தான் இருக்கணும். அப்புறம் 200 ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து நான் நோட்டிஃபைடு ஏரியாஸில் வந்து 200 square feet கீழே தான் இருக்கும். இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் இவங்க வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்குள்ளே கீழே வருவாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதாவது கிளப்பிங் யாரெல்லாம் வந்து இதில் வந்து கேட்டகரியில் கூட வருவாங்கன்னா ஃபேமிலியாக வருவாங்க. யாரெல்லாம் ஃபேமிலியான்னு பார்த்தம்போது அவங்களோட அப்பாவாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், இவங்க சொத்து எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகப்படும். இப்போ ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃபும் வருவாங்க. அதில் அவங்களோட சொத்து சேர்ப்பாங்க. பசங்க இருக்கு, 2 பசங்க இருக்குன்னா அவங்க 2 பேர் பசங்க பேரில் இருந்தாலும் அதுவும் அந்த சொத்தையும் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் ஆட் பண்ணுவாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஆல் சிட்டிசன் அண்ட் ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட், எல்லாத்துக்கும் வந்து பொது வாய்ப்பு வந்து உருவாக்கப்படணும். பொது வேலைவாய்ப்பு விதி, அதுதான் வந்து ஆர்டிகல் 16 சொல்லுது. நோ டிஸ்கிரிமினேஷனுக்காக ரிலீஜன் அடிப்படையில், ரேஸ் அடிப்படையிலும், கேஸ்ட் அடிப்படையிலும், செக்ஸ் அடிப்படையிலும், அதாவது இந்த செக்ஸ் அடிப்படையிலையும், வம்சாவளி அடிப்படையிலையும், பிறப்பிடம் அடிப்படையிலையும் மற்றும் ரெசிடென்ஸு வசிப்பிடம் அடிப்படையிலையும் வந்து ப்ராஹிபிஷன் இருக்கக்கூடாதுங்காங்க. ஆனால் சில எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கிறாங்க. அதான் ரெசிடென்ஸ் அடிப்படையில் ஆந்திரா பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா கேட்டகரி அவங்களுக்கு வந்து இது வந்து வராது. ரெசிடென்ஸ் அடிப்படையில் வந்து ப்ராஹிபிஷன், அதாவது பொது வேலைவாய்ப்பு வந்து வராது. அவங்களுக்கு வந்து விதிவிலக்கு இருக்குது. அதேமாதிரி பேக்வேர்டு கிளாஸ் ரிசர்வேஷன் சில கேஸ்ட்டுக்கு வந்து இருக்குதுல்ல, அது வந்து சொல்கிறாங்க. ஓகே, பேக்வேர்டு கிளாஸ் ரிசர்வேஷன் தான், அது வந்து கேஸ்ட் விஷயமாக வந்து ப்ராஹிபிஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து சொல்கிறாங்க சில விதிவிலக்குன்ட்டு. அப்புறம் ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன், சில ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷனில் வந்து இப்போ வந்து சில ரிலீஜியன் இன்ஸ்டியூட், இப்போ கிறிஸ்டின், ஏதாவது ஒரு கிறிஸ்டின் காலேஜ்னா அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து கிறிஸ்டின்ஸ் தான் வந்து அவங்க ஸ்டாஃபாக வந்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி சில காலேஜஸ்லாம். ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அதுதான் வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி நடக்குது. அப்புறம் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனும் இருக்குது, அதெல்லாம் வந்து விதி விலக்குங்கிறாங்க. ஓகே, 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இதெல்லாம் வந்து கேஸ்ட் அடிப்படையில் வரும். இதெல்லாம் வந்து விதி விலக்கில் வந்துருங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மண்டல் கமிஷன் அண்ட் ஆஃப்டர்மெத். மண்டல் கமிஷன் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே, மண்டல் கமிஷன் என்ன சொல்ல, மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது தான் பிபி மண்டல் கமிஷன். இது வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா கேஸ்ட் அடிப்படையில் வந்து கணக்கு இருக்கிறதுக்கு அடிப்படையில் வந்து உருவாக்கப்பட்டது. அதில் வந்து 303,743 கேஸ்ட் வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து 52% ஆஃப் த பாப்புலேஷன் இருக்குங்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து 27% ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னு எய்ம் பண்ணப்பட்டது. 1990 வந்து அதை விபி சிங் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்திரா சுவானி கேஸ் 1992 இம்ப்ளிமெண்ட். இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா, எதுக்காக இது கொண்டு வரப்பட்டதுன்னா, ஏதோ ஓசி பீப்புள்ஸு 10% வந்து கோட்டா கொடுப்பாங்க.
அதுக்காக வந்து அதை வந்து தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்திரா சோனி கேஸ். அதுக்கப்புறமாக வந்து இடபிள்யூ ஓபிசி கேட்டகரியில் 27% கோட்டா கொடுக்குறாங்க. அதுலேயும் சில இது இருக்கணும், சில தீர்ப்பு, அதாவது சில கண்டிஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வர சொல்லுவாங்க. அதில் என்ன க்ரீமி லேயருக்கு வந்து இது பொருந்தாதுங்கிறாங்க. ப்ரொமோஷன் கோட்டாவாக வந்து நோ ப்ரொமோஷன் கோட்டாங்க. ஓகே, ரிசர்வேஷன் வந்து ப்ரொமோஷன் வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் கிடைக்கக்கூடாதுங்கிறாங்க. 50% கேப்பு. ஓகே, டோட்டல் ரிசர்வேஷன் 50%க்கு மேலே வந்து இது வந்து ரிசர்வேஷன் இது அமையக்கூடாது. அப்படியே 50% இருந்தாலும் அது அடுத்த வருஷத்துக்கு வந்து அது வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஓகே, பெர்மனன்ட் பாடியாக இருக்கணும். பெர்மனன்ட் பாடி அமைச்சு அது ஓபிசி லிஸ்ட்டை வந்து அதாவது அடிக்கடி வந்து அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. கவர்மெண்ட் ஆக்ஷன். தீர்ப்புகளை மாற்றி அமைக்க கவர்மெண்ட் என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு பார்த்தீங்கன்னா 77th அமெண்ட்மெண்ட் 1995ல் ரிசர்வேஷன் வந்து ப்ரொமோஷனுக்கு ரிசர்வேஷன் உண்டு. ப்ரொமோஷன் வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் கொடுக்கப்படணும்னு சொல்லி எஸ்சி எஸ்டிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க 77th அமெண்ட்மெண்ட் 1995ல். அதுக்கப்புறம் 2000 வந்து 81 அமெண்ட்மெண்ட் 2000 வந்திருக்கு. அதில் வந்து பேக்லாக் வேகன்சியை வந்து அடுத்த கேரிட் ஃபார்வர்ட்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் 82 அமெண்ட்மெண்ட் 2000 வந்து ரிலாக்ஸேஷன், சில குவாலிஃபைங் மார்க்ஸ்க்கு வந்து சில கேட்டகரிஸ் எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, சில கட் ஆஃப் வந்து கம்மி பண்ணுறாங்க. 85th அமெண்ட்மெண்ட் 2001ல் கான்ஸ்டியூஷன் சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயீஸுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து இதே தான் சொல்கிறாங்க. அதான் ப்ரொமோஷன் வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையிலையும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் 85th அமெண்ட்மெண்ட் 2001ல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். 76th அமெண்ட்மெண்ட் 1994ல் தமிழ்நாடு 69 ரிசர்வேஷன் ஆக்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 9th ஷெட்யூல், இந்த 9th ஷெட்யூல் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ஜுடிக்கல் ரிவ்யூலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து 9th ஷெட்யூலில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 102 அமெண்ட்மெண்ட் 2018ல் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் நேஷனல் கமிஷன் மூலமாக கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் இது வந்து ஆர்டிகல் 338B வந்து வந்துருதுங்காங்க. ஓகே, இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் ராம்நந்தன் கமிட்டி தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த க்ரீமி லேயர் ஓபிசிலையும் வந்து க்ரீமி லேயர் சில லேயர்ஸ் இருக்கும், அதை வந்து இது பண்ணுறதுக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் கொண்டு வந்தப்பட்டது தான் ராம்நந்தன் கமிட்டிங்கிறது. அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் இது வந்து எதுக்கு கொண்டு வந்ததுன்னா கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும், சேச்சுரேட்டிவ் பாடி கான்ஸ்டியூஷனல் பாடி கம்ப்ளைண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இருக்குதா இல்லையாங்கிறது சில ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொண்டு வரப்பட்டது தான் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். ஓகே, அது மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆர்டிகல் 335 அதாவது மெயின்டெனன்ஸ், அதாவது என்ன மெயின்டெனன்ஸ்னா எஸ்சி எஸ்டி சர்வீஸ், அதாவது எஸ்சி எஸ்டி கிளைம்ஸை வந்து ப்ராப்பராக நடக்குதான்னு சொல்லிட்டு அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணவும் அதை சர்வீஸ் பண்ணவும் கொண்டு வரப்பட்டது தான் 335ங்கிற ஆர்டிகல். ஒரு ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், இடபிள்யூஎஸ்க்கு எந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, 10% ரிசர்வேஷன் கொடுக்காங்க எக்கானமிலி வீக்கர் செக்ஷனுக்கு. அது ஓசி கேட்டகரியில் இருக்க மக்களுக்கு இன்கம் வந்து 8 lakhs கீழே இருக்குது, ஆல்ரெடி பார்த்தது. ஓகே, எக்ஸம்ஷன் ஃபார் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் போஸ்ட்டுங்கிறாங்க. இதாவது சில விலக்குகள் அளிக்கிறாங்க, அதாவது சயின்டிஃபிக் தொழில்நுட்ப பதவிகளுக்கு சில விலக்குகள் இந்த இடபிள்யூஎஸ் கேரியர் வராதுங்கிறாங்க. அது எங்கன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஹை லெவல் போஸ்ட்டில் இருக்கும்போது தேர் குரூப் ஏ சர்வீஸில் இருக்காங்க, லோவஸ்ட் கிரேடில் குரூப் ஏ சர்வீஸில் இருக்காங்க, சயின்டிஃபிக்காக டெக்னிக்கல் ரெக்யூப்மெண்ட்ஸ் நாலேஜ் சம்மந்தமாக இருக்கிறாங்க, அதேமாதிரி கண்டக்டிங் ஆர்கனைசிங் டைரக்ட் ரிசர்ச் சம்மந்தமாக இருக்காங்க. இதெல்லாம் இருக்கவங்க வர அடிப்படை இது வந்து விதி விலக்குங்கிறாங்க, விலக்களிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம். ஆர்டிகல் 17னா அபாலிஷன்ஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறாங்க, அதாவது தானாகவே நடைமுறைக்கு வரக்கூடியவை தான் இந்த வந்து ஆர்டிகல் 17ங்கிறாங்க. ஓகே, அன்டச்சபிலிட்டிங்கிறது தானாகவே நடைமுறைக்கு வரக்கூடியவங்க. ஆனால் அதான் தீண்டாமையில் வந்து எந்த ஒரு இயலாமையும் வந்து சட்டப்படி தண்டனைக்கு உரியவைங்கிறாங்க. ஓகே, அப்புறம் இது வந்து ஒரிஜினலி அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது ரீநேம் பண்ணப்பட்டிருக்கு 1976 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிக்ட் அண்ட் பெனால்ட்டிஸ் வந்து தண்டனைகளை வந்து கடுமையாக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் மைசூர் ஹைகோர்ட் என்ன சொல்றதுன்னா ஹிஸ்டாரிக்கல் சோசியல் லிபர்ட்டிஸ் ஓகே இம்போஸ்டு பர்சன்ஸ் பை ரீசன் ஆஃப் தியர் பர்த் இன் சர்டைன் கேசஸ்.
அதாவது ஜாதிகள் அடிப்படையிலையும் பிறந்த சில ஜாதிகளில் பிறந்ததுனால அவங்க வரலாற்று ரீதியாக வந்து அந்த மக்கள் மீது வந்து ஒரு குறைபாடை வந்து சமூக குறைபாடுகளை வந்து குறிக்கிறது. அதை வந்து இவங்க வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து அன்டச்சபிலிட்டியில் வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, மைசூர் ஹைகோர்ட் அதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தனிநபர் மீதான சமூக புறக்கணிப்பும் இருக்கக்கூடாது, சோசியல் பைகாட்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து அன்டச்சபிலிட்டியில் வருங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இது வந்து அவைலபிலிட்டி எங்கேனான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவலுக்கும் இது அவைலபிலிட்டிங்கிறாங்க. பீப்புள் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் கேஸ் 1982 வந்தது. அது மாதிரி ஆர்டிகல் 18 அபாலிசேஷன் ஆஃப் டைட்டில்ஸ், அபாலிசேஷன் ஆஃப் டைட்டில்ஸில் வந்து நோ ஸ்டேட் டைட்டில்ஸுங்கிறாங்க. ஸ்டேட்டில் இருந்து எந்த டைட்டில்ஸ் வாங்க முடியாது, ராஜா இந்த மாதிரி நான் இந்த ராஜா அந்த ராஜான்னு சொல்லிட்டு அந்த டைட்டில்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஆனால் மிலிட்ரி அது படிப்பு மூலமாக வரக்கூடிய டைட்டில், பிஹெச்டி இந்த மாதிரி படிப்பு மூலமாக வரக்கூடிய டைட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நேம் பின்னாடி மிலிட்ரி டைட்டிலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி டைட்டில் ஸ்டேட் டைட்டில்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஃபாரின் டைட்டில்ஸ் ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஃபாரினர்ஸ் இன் ஸ்டேட் சர்வீஸ், அதாவது அரசு பணியில் உள்ள வெளிநாட்டு, அரசு பணியில் வந்து வெளிநாட்டுகள் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த பிரசிடென்ட்டோட அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, டைட்டில்ஸை. அப்புறம் வந்து ப்ரெசன்ட் எம்பல்மெண்ட்ஸ், பரிசுகள் ஊதியங்கள் பெறும்போது அதையும் வச்சு பேருக்கு கூட சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, அப்புறம் நேஷனல் அவார்ட்ஸ் வர்சஸ் டைட்டில்ஸ். பாலாஜி ராகவன் கேஸ் 1995 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பாரத் தான் பத்மபூஷன் இதெல்லாம் வந்து உறுதி செய்தது. ஓகே, இதெல்லாம் வந்து இது வந்து நேமுக்கு பின்னாடி வந்து ஆட் பண்ணக்கூடாதுங்கிறத, இது வந்து ஒரு ஹெரிடிட்டி டைட்டில்ஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து அவார்ட்ஸ் ரெகனைசிங் மெரிட் தான். ஸோ நாட் ஹெரிடிட்டி டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சஃபிக்ஸாகவும் ப்ரிஃபிக்ஸாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, நேமுக்கு முன்னாடியோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பாரத்ரா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம், நேமை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆதரேஷன் ரெஸ்ட்ரிக்டட் டு மேக்ஸிமம் ஆஃப் 3 பெர் இயருக்கு 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி பத்மபூஷன் வந்து 120 பேருக்கு தான் கொடுக்க முடியுங்கிறாங்க. ரைட் டு ஃப்ரீடம். ஓகே, ரைட் டு ஃப்ரீடமில் வந்து ஆர்டிகல் 19 வந்து ரைட் டு ஃப்ரீடம் சொல்லுது. இதில் 6 ரைட்ஸ் வருது. ஓகே, 6 ரைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, இது வந்து ஃபாரினர்ஸுக்கு கிடையாது. ஓகே, நாட் டு ஃபாரினர்ஸ். ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ், ப்ரொஃபஷன். அதாவது ஸ்பீச் எங்கனாலும் நம்மளோட என்ன நினைக்கிறோமோ அதை வந்து பேசலாம், நம்ம உரிமையை வந்து சொல்லலாம். மீடியாவாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், வேர்ட்ஸாக இருக்கட்டும், எதனாலும் உபயோகப்படுத்தலாம். அசம்பிளி, ஓகே, பீஸ்ஃபுல்லாக வந்து வித்தவுட் டார்ம்ஸ், எந்த ஒரு வெப்பனும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வந்து அசம்பிளியை வந்து ஃபார்ம் பண்ணலாம். அசோசியேஷனும் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. யூனியன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அதுமாதிரி மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் த்ரூ அவுட் இந்தியா வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து மூவ் பண்ணிக்கலாம், ட்ராவல் பண்ணிக்கலாம். ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா எங்கேனாலும் வந்து தங்கிக்கலாம். ஆனால் இதுலேயும் விதிவிலக்கு இருக்குது, சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம் அதுக்கு பின்னாடி. ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம், ஆக்குபேஷன் எந்த வேலையும் வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த பிஸ்னஸ்னாலும் பண்ணிக்கலாம், எந்த ட்ரெயின்னாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நமக்கு ப்ரொஃபஷனில் இதுக்கு வந்து உரிமைகள், ரைட் டு ஃப்ரீடமில் வந்து உரிமைகள் இருக்குங்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து 7 ரைட்ஸ் வந்து அது ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 வந்து மாற்றிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 19. ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஒன்லி அகெயின்ஸ்ட் ஸ்டேட் ஆக்ஷன், நாட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல். ஸ்டேட் ஆக்ஷனுக்கு கீழே தான் ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு கீழே வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இதுக்கு உரிமை. இப்போ வந்து நான் ஆஃபீஸில் போய் இது பேசக்கூடாதுன்னா அது பேசக்கூடாது தான், அது ப்ரைவேட். இது நான் வந்து ஒரு ஸ்டேட் அடிப்படையில் இந்தந்த சட்டங்கள் தன்னாட்சி முறையில் வந்து சில கொண்டு வர சட்டங்களுக்கு வந்து பேசக்கூடாது, மீடியாவில் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து உரிமைகள் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட், த ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, சில டைம் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் சில எமர்ஜென்சி கேஸ் மூலம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுப்பாங்க, இதுவும் வந்து நிராகரிக்கப்படும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், எங்கெங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் பண்ணிக்கலாம்னா ரைட் டு ப்ரொபகேட் ஒன் வியூஸ், நம்ம என்ன நினைக்கிறோங்கிற பரப்பும் உரிமை வந்து உண்டு. நமக்கு பத்திரிகை சுதந்திரம் உண்டு, அதான் ப்ரெஸ், ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ். ஃப்ரீடம் ஆஃப் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட், ஓகே, வணிக விளம்பரத்துக்கான சுதந்திரமும் நமக்கு இருக்குதுங்கிறாங்க. தொலைபேசியில் யாராவது உரையாடும் போது அது ஒட்டு கேட்குறது வந்து அதுக்கு எளிதாக பேசுகிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது. அப்புறம் ரைட் டு டெலிகாஸ்ட், எதை வந்தாலும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம், ஒளிபரப்பு பண்ணிக்கலாங்கிறாங்க. ஓகே, அவர் பந்தை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி பந்த் பண்ணுறது அதற்கு அகெயின்ஸ்டாக இருக்கலாம், அதுக்கு உரிமை இருக்குது. கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுங்கிறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸுங்கிறாங்க, அமைதியாக இருக்கும் சுதந்திரம். ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ்.
அமைதியாக இருக்கும் சுதந்திரம் உண்டு. அப்புறம் ரைட் அகைன்ஸ்ட் இம்போசிஷன் ஆஃப் ஃப்ரீ சென்சார்ஷிப் ஆன் நியூஸ் பேப்பருங்கிறாங்க. ஓகே, செய்தித்தாள்கள் மீது முன்கூட்டியே விதிப்பிற்கு எதிராக உரிமைகள். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. டேபிள் ஆர்டிகல் 19 ரைட் அண்ட் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். ஆர்டிகல் 19 ரைட்ஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷனில் த ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க. அதாவது அரசு இந்த 6 சுதந்திரத்துக்கு மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து இருக்குதுன்னு பார்க்கும்போது ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் 19(1)(a) இது என்ன சொல்லுதுன்னா, சர்வன்டி அண்டு அதாவது இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து வெளிநாடுகளில் வந்து நடப்பு உருவர்கள் பொது வழக்கு இதை வந்து மீறதுக்கு வந்து இந்த அதாவது சில விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கும் சில அவதூறை பரப்புறதுக்கும் வந்து உரிமைகள் கிடையாது. ஓகே, அதிலே வந்து விதி விலக்கப்படப்படுது. என்னன்னாலும் பேசலாம்னா அதுக்குன்னு என்னன்னாலும் பேசக்கூடாது. பேசலாம், உரிமைகளை பேசலாம், அவதூறு பேசக்கூடாது. அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக, இந்திய இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடாது. ஓகே, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதுவும் இந்தியன் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு ஒழுக்கமாக இருக்கணுங்கிறாங்க. ஓகே, ஒழுக்கமாக இல்லை அசோசியேஷனாக இருக்கக்கூடாது. மூவ்மெண்ட் இருக்கலாம், ஆனால் ட்ரைபல் ஏரியாஸில் போயிட்டு நான் எங்கேயாச்சும் ஒரு பழங்குடியினர் தங்கியிருக்காங்க, அங்கே போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் ரெசிடென்ட்ஸ் எங்கேனாலும் தங்கிக்கலாம், நான் ட்ரைபல் ஏரியாஸில் போயிட்டு பழங்குடியினர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அங்கே போய் தங்கலாம்னா அது முடியாது. ஓகே, அதுக்கு விதி விலக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ப்ரொஃபஷன் ட்ரைடு. ஓகே, தொழில் வர்த்தகம், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் பப்ளிக் ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஸ்டேட் மோனோபொலிஸுங்கிறாங்க. ஓகே, ப்ரொஃபஷனல் ட்ரைட்ஸுக்கு வந்து விதிவிலக்கு இருக்குங்கிறாங்க. எந்த விஷயத்துலன்னு கேட்டிங்கன்னா, பொதுநலன் கருதி சில விஷயங்களை வந்து சிட்டிசன் அதாவது பொதுநலன் கருதி இல்லாத விஷயங்களுக்கு வந்து விதிவிலக்கு இருக்குங்காங்க. ஓகே, எக்ஸ்பெண்டட் ஸ்கோப் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். என்னென்ன எக்ஸ்பெண்டட் ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் அண்ட் மீடியா, அப்புறம் இன்ஃபர்மேஷன், ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட், என்னென்ன கவர்மெண்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அதை வந்து தெரியக்கூடிய வந்து உரிமைகள் வந்து நமக்கு இருக்குது. பர்சனல் எக்ஸ்பிரஷன், நேஷ்னல் ஃப்ளாகை வந்து பறக்க வைக்கக்கூடிய உரிமை இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸு, ஓகே, அமைதியாக இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது. பேசணும், எந்த இடத்துல நம்ம பேசணும், நம்ம குரலை இருக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது. ரைட் டு எக்ஸ்பிரஸ் ஜெண்டர் ஐடென்டிட்டி. ஓகே, ஜெண்டர் ஐடென்டிட்டியை வந்து நம்ம வந்து காட்டிக்கிறதுக்கு நமக்கு அந்த உரிமையும் இருக்குங்கிறாங்க. ரைட் டு போஸ்ட் ஆன் சோசியல் மீடியாவில் நம்மளோட போஸ்ட்டை போடுறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது. கமர்ஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஃபோன் டேப்பிங்கு, இது அதில் இருந்து அதை வந்து ஃபோன் டேப்பிங்க்கு அகெயின்ஸ்டாக ஒட்டு கேட்குறதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது. ரைட் டு டெமான்ஸ்ட்ரேஷன், பிக்கெட்டிங், இதுக்கெலாம் வந்து பட் நாட் த ரைட் டு ஸ்ட்ரைக். ஓகே, ஆனால் வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய உரிமை இல்லைங்கிறாங்க. ஓகே, வேலை நிறுத்தம் அதாவது அதை வந்து ஆர்ப்பாட்டம் மறியல் செய்யறதுக்கு உரிமை இருந்தாலும் வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய உரிமை கிடையாதுங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளிங்கிறாங்க. ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளியில் வந்து ரைட் டு ஹோல்டு பப்ளிக் மீட்டிங்ஸ் அண்ட் ப்ரொசஷன் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ் ஆன் பப்ளிக் லேண்டுங்கிறாங்க. ஓகே, பப்ளிக் மீட்டிங்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பீஸ்ஃபுல்லாக, ஆர்ம்ஸ் எந்த வெப்பன்ஸும் இல்லாமல் பப்ளிக் லேண்டில் வந்து பீஸ்ஃபுல்லாக அசம்பிளியை வந்து இது பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆனால் வயலண்ட்டாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு அதாவது ரியாட்டர்ஸ்னால் இப்போ கலகதை எந்த ஒரு இது பண்ணிடக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, அதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கான எக்ஸ்ட்ராட்டான தமிழ் வார்த்தை எனக்கு வர மாட்டேங்குது. கலவரத்தை ஈடுபடக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் செக்ஷன் 144 படி பிஎன்எஸ் இதெல்லாம் வந்து சில ஹியூமன் லைஃப், ஹெல்த், சேஃப்டிக்கு வந்து பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா இது வந்து செக்ஷன் 144 படி வரை இது அழிக்கிறதுக்கு நமக்கு இதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் அடிக்கிறதுக்கு வந்து இது இருக்குது. ஓகே, உரிமை இருக்குது. செக்ஷன் 141 படியும் இதுக்கு வந்து இந்த அசம்பிளி 5 or more persons, ஓகே, கூடும் போது அது வந்து அன்லாஃபுல்லாக இருக்கும் போது எக்ஸிக்யூஷன் லா வந்து ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் லா இது மூலம் இதை வந்து இது எடுத்திருப்பாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆக்குபை ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்குபை பண்ணுறது, கிரிமினல் ட்ராஸ்பேஸு, அதாவது ஒரு இடத்துக்கு ஊடுருவது இது இல்லாமல், அதாவது உரிமைகள் இல்லாமல் ஒரு இடத்துக்கு ஊடுருவது, இல்லீகல் ஆக்டில் ஈடுபடுறது, இது மூலமாக இது பண்ணோம். இந்த செக்ஷன் 141 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உரிமைகள் இருக்குது அரசுக்கு. ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா
சங்கங்கள் அமைக்கும் சுதந்திரம் வந்து இன்க்ளூடிங் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு, கம்பெனிஸு, பார்ட்னர்ஷிப்பு, சொசைட்டிஸு, கிளப்ஸு, இந்த மாதிரி எல்லாமே எல்லா உரிமைகளும் நமக்கு இருக்குங்கிறாங்க. அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுற இந்த மாதிரி அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு உரிமைகள்லாம் இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இன்க்ளூடட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. 97th அமெண்ட்மெண்ட் 2011 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாட் டு ஃபார்ம் ஆர் ஜாயின் அன் அசோசியேஷன். ஓகே, இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அ நெகட்டிவ் ரைட் நாட் டு. அதாவது நான் வந்து இந்த அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ரைட்டுக்கு கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணணும்னு எந்த இதுவும் கிடையாதுங்கிறாங்க. அதுதான் ஓகே நெகட்டிவ் ரைட்ஸாக சொல்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் டு அப்டெயின் ரெகக்னிஷன் ஆஃப் அன் அசோசியேஷன் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்டுங்காங்க. அதாவது ஒரு சங்கத்திற்கு அங்கீகாரம் பெறும் உரிமை வந்து அடிப்படை உரிமை இல்லைங்கிறாங்க. அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் ரெசிடென்ஸ், நடமாட்டம் மற்றும் வசிப்பிட சுதந்திரம்னு பார்க்கும்போது நடமாட்டம் வந்து ரைட் டு மூவ் இன்சைட் த கண்ட்ரி, அது ஆர்டிகல் 19 வந்துடுது நமக்கு. அதே மாதிரி ரைட் டு மூவ் அவுட் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் ரிட்டர்ன், அது வந்து ஆர்டிகல் 21 வந்துடுது. தனிநபர் சுதந்திரத்துக்கு கீழே வந்துடுதுங்கிறாங்க. எங்கனாலும் போகலாம், நம்ம வரலாம், அது நம்ம உரிமை. ஓகே, இந்தியன் சிட்டிசனோட உரிமை. ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதாவது இது எங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணால் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பழங்குடியின இடத்துல போயிட்டு அங்கே போய் தங்கலாம், அங்கே போகலாம், நம்ம அடிக்கடி எப்போனாலும் போகலாங்கிறது உரிமையில் வராது. ஓகே, இந்த ரெண்டுத்துலையுமே வராது. சுப்ரீம் கோர்ட் வியூ என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் பப்ளிக் ஹெல்த் ஆர் பப்ளிக் மோரல்ஸுக்கு எதிராக இருக்கும் போது அதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது நான் ஒரு COVID-19 வந்து கொரோனா இருக்குது, கொரோனா ஒருத்தருக்கு இருக்கும் போது அவர் வந்து எங்கேனாலும் போகலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட அது ஆர்டிகல் 19 என்னோட கடமை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ அவர் குவாரண்டைனில் தான் இருக்கும். அது மற்றவங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்த்துக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிற போது அது வந்து குவாரண்டைனில் தான் இருக்கணும், அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் சுப்ரீம் கோர்ட் வியூவா வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், மூவ்மெண்ட் அண்ட் ரெசிடென்ஸ். இதை வந்து ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் பார்த்துட்டோம் ஆல்ரெடி, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்டும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன். ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன் ஆர்டிகல் 19(1)G என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், எந்த ப்ரொஃபஷனாலும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த தொழிலையும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம், அதுக்கு வந்து உரிமை இருக்குங்கிறாங்க. ஆக்குபேஷனாக இருக்கட்டும், ட்ரேடாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த செயலையும் எந்த தொழிலையும் பண்ணிக்கலாம், எந்த ட்ரேடும் பண்ணிக்கலாம், எந்த பிஸ்னஸ் எந்த தொழிலையும் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பவர் இருக்குது. ஓகே, ஸ்டேட் பவர்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப் டெக்னிக்கல் ப்ரொஃபஷன் குவாலிஃபிகேஷனு, குடிமக்களை தவிர்த்து வந்து அரசை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஒரு வணிகத்தை வந்து நடத்துறதுக்கு வந்து உரிமை இருக்குது. ஓகே, தொழில்நுட்பம் அல்லது தொழில்முறை தகுதியை நிர்வகித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நோ ரைட் டு கேரி ஆன் இம்மாரல், ஓகே, டேஞ்சரஸ், அதாவது ட்ரேட் பண்ணிக்கலான்றது, அதுக்காக வந்து நம்ம டேஞ்சரஸான எக்ஸ்ப்ளோசிவ் இது அதை நம்ம வெடியை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கொண்டு வர முடியாது, நிறைய வெடி வாங்கிட்டு. அது மாதிரி ட்ரக்ஸை வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அனுராதா பேசின் கிரைஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, த எஸ்சி ரூல்டு தட் ட்ரேட் பிஸ்னஸ் ஓவர் த இன்டர்நெட், அதாவது இன்டர்நெட் மூலமாக வந்து ட்ரேட் பண்ணக்கூடியது வந்து பாதுகாக்கப்பட்ட உரிமை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இணையத்தை துண்டிப்பது வந்து விகிதாச்சார தன்மையை கொண்டு இருக்கணும், சோதனைக்கு உட்பட்டையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இன்டர்நெட்டை வந்து துண்டிப்பது வந்து சோதனைக்கு உட்பட்டதாக மட்டும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாவது நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்ஃபெஷன் ஆஃப் அஃபென்சஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படிங்கிறாங்க. அதாவது கிரைமு ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் அது கிரைம், அது வந்து குற்ற செயலில் வந்தால் மட்டும்தான் அது கிரைமாக ஆகும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணுனா அப்போது என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அதை மட்டும்தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. நோ டபுள் ஜியூபெடிங்காங்க, அதாவது ஒரு குற்றத்துக்கு மறுபடியும் அரெஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கேற்ற மறுபடியும் தண்டனை கொடுக்க முடியாது. அதே மாதிரி நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன்ங்கிறாங்க, அதாவது எந்த ஒரு நபரும் தனக்கு எதிராகவே தானே சாட்சி சொல்லும் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. தானே அவரே வந்து அவருக்கு எதிரான வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தணும் கிடையாதுங்கிறாங்க. அதேமாதிரி எக்ஸ்க்ளூஷன் விலக்குகள்னு பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ப்ரொடக்ட் இந்த தம் இம்ப்ரெஷன், பெட் சாம்பிள்ஸ், ப்ரொடியூசிங் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் வந்து குற்ற செயலுக்கு
அதாவது பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு வந்து சில இதெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுக்கெலாம் வந்து விதிவிலக்கு, அதுக்கெலாம் வந்து இது கிடையாதுங்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து இதில் ஆர்டிகல் 20 வராது. அதெல்லாம் வந்து விதிவிலக்கில் வந்துருங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா, தனிநபர் சுதந்திரம் வந்து பறிக்கப்படக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, ஆர்டிகல் 21 அதான் சொல்கிறேன். எவல்யூஷன் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், விளக்கத்தின் பரிணாம வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஏகே கோபாலன் கேஸ். அது வந்து குறுகிய பார்வைங்கிறாங்க, நேரோ வியூங்கிறாங்க. ஆர்பிட்டரி எக்ஸிகியூஷன் ஆக்ஷன், அதாவது சட்டமன்றம் இயற்றிய ஒரு சட்டத்தின் நியாயத்தன்மை வந்து நீதிமன்ற கேள்வி கேட்க உரிமை கிடையாதுங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி மேகனா காந்தி கேஸ் 1978 விரிவான பார்வைங்கிறாங்க. இதை வந்து ஒரு விரிவான பார்வை, டியூ டு ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறாங்க. அமெரிக்கன் கான்செப்ட் படி டியூ ப்ராசஸ் ஆஃப் லாங்கிறாங்க. இப்போ நியாயமாகவோ அல்லது நேர்மையானதாகவோ மற்றும் நீதியானவோ இருக்க வேண்டுங்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் அவைலபிள் அகேன்ஸ்ட் போத் ஆர்பிட்டரி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்ங்கிறாங்க. அதாவது தன்னாட்சியாக நிர்வாக நடவடிக்கை மற்றும் சட்டமன்ற நடவடிக்கை ஆகிய இரண்டிற்கும் எதிராக பாதுகாப்பு உண்டுங்கிறாங்க. ஓகே, தன்னாட்சியாக ஒரு நடவடிக்கை கொண்டு வராங்க, அதேமாதிரி சட்டமன்றம் வந்து ஒரு நடவடிக்கை கொண்டு வரணும்னா அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக இருக்குன்னா அதையும் வந்து எதிராக பாதுகாப்பும் உண்டுங்கிறாங்க. மீனிங் ஆஃப் ரைட் டு லைஃப் வந்து அதாவது ஒரு விலங்கு போன்ற உயிர் வாழ்வு வந்து மட்டும் குறிக்கிறது இல்லை. ஓகே, அதுக்கான இது மட்டும் கிடையாது. நமக்கு மனுஷனுக்கு சில மாண்புகள் இருக்கு, வாழ்வாதாரத்துக்கு சில உரிமைகள், வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை இருக்கு. அதுக்கேற்றாப்புல வந்து இது சொல்றாங்க, அதான் ரைட் டு லைஃப்ங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ரைட்ஸ் ஹெல்டு பை எஸ்சி ஆஸ் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 என்ன சொல்கிறாங்கன்னா, இன்க்ளூடிங் எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ரைட் டு ப்ரைவேசி. ஓகே, ப்ரைவேசி வந்து ரைட்ஸு கீழே வருது சுவாமி கேஸில். அப்புறம் ரைட் டு ஷெல்டர் அண்ட் லிவ்லிஹுட். ஓகே, வாழ்விடம் மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உரிமை. அப்புறம் ரைட் டு ஹெல்த். ஓகே, ரைட் டு ஹெல்த் பட் ஃப்ரீ லீகல் ஏடுங்கிறாங்க. சுகாதாரமாக இருக்கிறதுக்கும் இலவச சட்ட உதவிகளும் பெறுவதற்கும் உரிமை இருக்குங்கிறாங்க. ஸ்பீடி ட்ரையல், அதாவது விரைவு விசாரணைக்காக உரிமையும் இருக்கிறாங்க. ட்ராவல் அப்ராட், எங்கே ஃபாரினுக்கு போகிறதுக்கு அந்த இதில் வந்து அதாவது வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறதுலையும் வந்து உரிமையும் உண்டுங்கிறாங்க. ரைட் அகெயின்ஸ்ட் கஸ்டடியல் ஹரஸ்மெண்ட், கஸ்டடியில் வச்சு ஹரஸ்மெண்ட் துன்புறுத்தல் பண்ணுறதுக்கும் எந்த இதுவும் கிடையாது, அதுவும் ரைட்ஸில் வந்துடும். ஓகே, அகெயின்ஸ்ட் கஸ்டடியல் ஹரஸ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இருக்கு, கஸ்டடி ஹரஸ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுக்கும் சொல்கிறாங்க. ஓகே, அதையும் வந்து ரைட்ஸை சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸ்பேண்டட் லிஸ்ட், அதாவது எக்ஸ்ட்ராவாக என்ன ஆர்டிகல் 21 வந்து எக்ஸ்பேண்டட் லிஸ்ட் வந்து உச்சநீதிமன்றம் என்னெல்லாம் சொல்லுதுன்னா, சில கேஸ் அடிப்படையில் என்விரான்மெண்டல் அண்ட் ஹெல்த் ரைட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, லீகல் அண்ட் பிரிசனர் ரைட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சோசியல் அண்ட் பர்சனல். ஓகே, சோசியலாகவும் பர்சனலாகவும் ரைட் டு ப்ரைவேசி, ஷெல்டர், லிவ்லிஹுட் இதெல்லாம் சோசியல் அண்ட் பர்சனல் ரைட்ஸ். இதையும் இது பண்ணுறாங்க. எக்கனாமிக் ரைட்ஸையும் சொல்கிறாங்க. ஓகே, பென்ஷனாக இருக்கட்டும், ஃபேமிலி பென்ஷன், அப்ரோப்ரியேட் இன்சூரன்ஸ் பாலிசி, இதுலேயும் எக்கனாமிக் ரைட்ஸ்லாம் வந்துடும். டிக்னிட்டி இன் டெத். ஓகே, டெத்தானால் நம்ம இப்படி தான் புதைக்கணும், இல்லைனா என்னை வந்து கிரிமினேஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரைட்ஸும் இருக்குங்க. மாடர்ன் சேலஞ்சஸ் பண்ண கிளைமேட் சேலஞ்சு, ரைட் டு இன்ஃபர்மேஷனு, ட்ராவல் அப்ராடு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை வந்து பாதுகாக்கணும், இதுக்கெலாம் வந்து இது வந்து மாடர்ன் சேலஞ்சஸாக சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன், எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இஸ் அ கம்பல்சரி எஜுகேஷன்ட்டாங்க. ஓகே, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 6 to 14 இயர்ஸ் வர ஒரு குழந்தைக்கு வந்து கம்பல்சரியாக எஜுகேஷன் கொடுக்கணும். அதுதான் ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷனில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அது வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பட்டது தான் இந்த ஆர்டிகல் 21Aங்கிறது. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கீழே வந்துடுது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கீழே ஆர்டிகல் 45 வருது. இது என்னென்னா 6 வயசு கீழே இருக்க குழந்தை வந்து கட்டாயமாக வந்து எஜுகேஷன் அதுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அவங்க எஜுகேஷன் வந்து கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னா, பேரண்ட்ஸோட கடமை என்னென்னா ஆர்டிகல் 51AK என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து மொத்தம் 10 தான் இருக்குது. அந்த 11 வந்து ஒன்று ஆட் பண்ணாங்க. ஓகே, அது ஒரு சில அந்த அமெண்ட்மெண்ட் கீழே வந்து ஆட் பண்ணாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஆர்டிகல் 51AK படி 6 to 14 இயர்ஸ் வரை பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் வந்து எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து குழந்தைங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஜுடிஷியல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மோகினி ஜெயின் கேஸில்
ஆரம்பத்திலேயே அனைத்து நிலையங்களுக்கும் மருத்துவம், பொறியியல் இதெல்லாம் வந்து கல்வியை கற்கும் உரிமையை எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறாங்க. உன்னிகிருஷ்ணன் கேஸ் 1993ல 14 வயது வரை மட்டுமே இலவச கல்வி வந்து அடிப்படை உரிமையில வந்து ஏற்படும். அதுக்கு மேல வந்து பொருளாதார திறனை கொண்டு அந்த ஸ்டேட் வந்து கேவலிட்டி, அந்த ஸ்டேட்டுக்கு கேவலிட்டி பொறுத்து வந்து அது மாற்றப்படலாம். இல்லைன்னா அவங்க கல்வியை இலவசமாகவும் கொடுக்கலாம், இலவசம் கொடுக்காம இருக்கலாம். அது ஒரு ஸ்டேட் கேவலிட்டி பொறுத்து இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஓகே, சில கேஸ்ல இருந்து நம்ம பாதுகாப்பு அளிக்கப்படுது. அதாவது ரீசன் ஒரு அரெஸ்ட்னு ஒன்று பண்ணுனா ப்ரிவென்டிவ், அதாவது அதுக்கு ரீசன் சொல்லணும். அப்புறம் வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து ஹேண்ட் ஓவர், ஜட்ஜுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஓகே, அதை தான் சொல்கிறாங்க. புனிட்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ்ங்கிறாங்க. புனிட்டிவ் டிடென்ஷனுங்கிறாங்க. புனிட்டிவ் டிடென்ஷன்னா ஆஃப்டர் ட்ரையல் அண்ட் கன்வென்ஷன் the first part of article 20 converts the following rights. என்னென்ன ரைட்ஸ்னா ரைட் டு இன்ஃபார்ம்டு. ஓகே, அரெஸ்ட் பண்ண உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணப்படணுங்கிறாங்க. ஓகே, கைது செய்யணும், உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். ரைட் டு கன்சல்ட். ஓகே, டிஃபெண்ட் பெட்டிஷனர் வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து லீகல் பெட்டிஷனர் சாய்ஸ் உண்டுங்கிறாங்க. ஓகே, ரைட் டு ப்ரொடியூஸ்டு. ஓகே, 24 மணி நேரத்துக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும். ரைட் டு ரிலீஸ்டு ஆஃப்டர் 24 hours unless the magistrate authorizes further detention. ஓகே, அப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளி இல்லைன்னு நிர்வகிச்சுன்னா அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குங்கிறாங்க. தீஸ் ப்ரொடெக்ஷன் ஆர் நாட் அவைலபிள் டு எனிமி ஏலியன்ஸுங்கிறாங்க. ஓகே, இந்த ப்ரொடெக்ஷன்லாம் வந்து எனிமி ஏலியன்ஸ் கிடையாது. ஒரு பாகிஸ்தான்லேருந்து வரவனுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஆர்டிகல் 22க்கு கீழே அவருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்லாம் கிடையாதுங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், அதாவது தடுப்பு காவல் விசாரணையின்றி சந்தேகத்த அடிப்படையில் தடுப்பு காவலில் வைக்கிறாங்க. எதுக்காகன்னா ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய க்ரைம்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக. ஓகே, ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்காக இதை தடுப்பு காவலில் வைக்கிறாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 months. அதுக்கு மேலே வைக்கணும்னா அட்வைசரி கோர்ட்டை வந்து பெர்மிஷன் வாங்கணும். கிரவுண்ட்ஸ் காரணங்களை வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அப்படி வந்து அது வந்து அன்லெஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது பொது நலனுக்கு எதிராக இருந்தால் அந்த காரணங்களை வந்து சொல்லணும் அவசியம் கிடையாது. ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குற்றவாளிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அவர் சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்கிறதுக்கு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் கேசஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகே கோபாலன் கேஸ் 1950s குறுகிய கால விளக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா தன்னாட்சியான நிர்வாகம் நடவடிக்கைக்கு எதிராக மட்டுமே பாதுகாப்பு அளித்ததுங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மேனகா காந்தி 1978 கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா மஸ்ட் பி ஜஸ்ட் ஃபேர் அண்ட் ரீசனபுளாக இருக்கணும், நியாயத்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, லா வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டங்கள் வந்து நியாயத்தன்மையாக இருக்கணும். ஓல்கா டெல்லிஸ் 1985 அந்த அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்வாதார உரிமையை வந்து வாழும் உரிமையின் கீழ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டசாமி கேஸில் வந்து ரைட் டு பிரைவேசிங்கிறது ஆர்டிகல் 21 கொண்டு வந்திருக்காங்க. எம்சி மெக்தா கேசஸில் வந்து ரைட் டு லைஃப் கூட எதில் லிங்க் பண்ணுறாங்கன்னா ரைட் டு க்ளீன் அண்ட் ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டை லிங்க் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து சில ஆர்டிகல் 21 கீழே சில ரைட்ஸ் வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கொண்டு வந்தப்போ அது என்னென்னலாம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கேஸ் அண்ட் ரைட் டிக்ளேர்டு. சத்போத் சிங் சுவானி கேஸில் வந்து ரைட் டு ட்ராவல் அப்ராட், அதாவது வெளிநாடு செல்லும் உரிமையை சொல்கிறாங்க. எம்ஹெச் ஹாஸ்கோர்ட் 1978 இலவச சட்ட உதவி பெறும், அதாவது ஃப்ரீ லீகல் எய்ட் பெறலாம், இலவசத்தை வந்து எல்லாரும் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹுசைனரா கட்டோன் கேஸ் 1979 விரைவான விசாரணைக்கு வந்து, அதாவது ஸ்பீடி ட்ரையல், விரைவான விசாரணைக்கு வந்து உரிமை உண்டு அப்படிங்கிறாங்க. பிரான்சிஸ் குரோலே முல்லின் கேஸில் வந்து ரைட் டு லிவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி, அதாவது மனித மாண்புடன் வாழும் உரிமையை மற்றும் கைதிகளின் அடிப்படை தேவைக்கான உரிமையும் வந்து சொல்கிறாங்க. சீலா பிரேஸ் 1983 ரைட் அகெயின்ஸ்ட் கஸ்டடி ஹரஸ்மெண்ட், அதாவது காவல் நிலைய துன்புறுத்தலுக்கு எதிரான உரிமைங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. நெக்ஸ்ட் ரூரல் ரிஹபிலிட்டேஷன் கேந்திரா 1985
அது வந்து டீசன்ட் என்விரான்மெண்ட்டை பற்றி சொல்கிறது. அப்புறம் ஆகுலர் டெலிஸ் கேஸு லைக் டு லிவ் விட்டு வாழ்வாதார உரிமையை பற்றி சொல்லுகிறது. பெர்மனந்த் காத்ரா அவர் வந்து 1989 ரைட் டு எமர்ஜென்சி மெடிக்கல் எய்ட் அதை பற்றி சொல்லக்கூடியது. அது மாதிரி சாந்திஸ் ஃபார் பில்டர்ஸ் ரைட் டு ஷெல்டர் தங்குமிடத்துக்கான உரிமை. கேஎஸ் புட்டுசாமி ரைட் டு பிரைவேசி ஆர்டிக்கல் 20 கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் காமன் காஸ் ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மாண்புடன் இறப்பதற்கான உரிமைங்கிறாங்க. கருணை அடிப்படையில் கருணை கொலையெல்லாம் நடக்கல, அது காமன் ஆர்டிக்கல் காமன் காஸ் ஆர்டிக்கல் 2018 கீழே கொண்டு வந்தது தான். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ ஆக்ட் 2009 எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இது வந்து எதுக்குன்னா டு கிவ் எஃபெக்ட். ஓகே, அதாவது நான் கல்வி உரிமை சட்டத்திலிருந்து உரிமை சட்டத்தை வந்து ஏற்றுறதுக்கு இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 21A பார்லிமெண்ட் எனாக்ட் ஆர்டிகல் 2009 ரெண்டுமே வந்து ஆர்டிகல் 86 அமெண்ட்மெண்ட் 2002 வந்து கொண்டு வந்தது தான். ஏப்ரல் 1, 2010. அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எலிமெண்ட்ரி எஜுகேஷனை வந்து கொடுக்கணுங்கிறது. ஈக்குவாலிட்டி, ஓகே, எல்லாருக்கும் ஈக்குவட்டிபிளாக குவாலிட்டியான ஃபார்மல் ஸ்கூல்ஸ் வந்து அமையணும். கோர் வேல்யூஸ் வந்து ஈக்குவாலிட்டி இருக்கணும், சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கணும், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இருக்கணுங்கிறாங்க. ஓகே, ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், அதான் ரைட்ஸ் அண்டர் ஆர்டினரி கிரிமினல் பனிஷ்மெண்ட் லா. அதான் நான் பார்த்தேன். இன்ஃபர்மேஷன், அதாவது சொல்லணும் அரசு எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் லீகல் கன்சல்ட், அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் 24 மணி நேரத்துக்குள்ளே ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ரிலீஸ் இல்லைன்னா 24 ஹவர்ஸில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணணும். போதுமான இது இல்லைன்னா, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இதுக்கு முன்னாடியே. ஸ்பீச் பாருங்கள். ரைட்ஸ் அண்டர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா, இதுவும் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்பீச் பாருங்கள். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆன் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஓகே, இந்த பவர்ஸ் வந்து ஷேர் பண்ணப்படுதுங்கிறாங்க. ஓகே, யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸுக்கு ஷேர் பண்ணப்படுது. ரெண்டு பேருமே இதில் பங்களிக்கிறாங்க. எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸ், செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா, இதுக்காக வந்து கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள். அப்புறம் கன்கரண்ட் பவர் ரீசன் ரிலேட்டட் டு செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டு, அதாவது மாநிலத்தின் பாதுகாப்பையும் பொது ஒழுங்கு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தையும் தொடர்பான காரணங்கள் தான், அதுக்காக அமையக்கூடியது தான் இது. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950s வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, காலாவதியானது. மீசாங்கிறது ரிப்பீல்டு, அதாவது ரத்து செய்யப்பட்டது. அப்புறம் ஒவ்வொன்றும் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி, பிளாக் மார்க்கெட்டிங் எப்படி என்ன இது கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நார்காட்டிக்ஸ்க்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. அதில் குளோபல் கான்டெஸ்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் யூனிக்னஸ், இந்தியா இஸ் த ஒன் ஆஃப் த ஃபியூ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், அதாவது தடுப்பு காவல் என்பது அரசமைப்பின் ஒரு அங்கமாக இருக்கும். அதை சில நாடுகள், சில ஜனநாயக நாடுகள் தான் இருக்குது, அது இந்தியாவும் ஒன்று அப்படிங்காங்க. ஓகே, ஆனால் யூஎஸ்ஏல வந்து அது கிடையாதுங்காங்க. யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் வந்து அது இல்லைங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பிரிட்டனில் வந்து ஒன்லி யூஸ் டூரிங் வேர்ல்ட் வார் டைம்ஸில் மட்டும் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெசசரி ஈவில்ங்காங்க, இதை விமர்சனம் பண்ணுறாங்க. ஓகே, தேவையான தீமை தான் இது அப்படிங்கிறாங்க. யார் தேசிய பாதுகாப்பை பேணுவதற்கு இது ஒரு தேவையான தீமைன்னு சொல்லிட்டு விமர்சனம் தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்திய சட்ட வல்லுநர்கள் தான் இதை இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா 23-24 சொல்லுது. ஓகே, அதாவது ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ், மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்தல். ப்ரொவிஷன் விதிகள்னு பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிட்ஸ் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது மனித கடத்தலும், அது மட்டும் இல்லாமல் பீகர்னா கட்டாய உழைப்பு, அதை வந்து இது பண்ணுறது. ஓகே, கட்டாய உழைப்பு சிமிலர் ஃபார் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ். ஓகே, கட்டாய உழைப்பை வந்து முறைகளை வந்து தடை செய்கிறதுக்கு தான் கொண்டு வந்தப்பட்டது. அப்புறம் வந்து ப்ரொடெக்ட்ஸ், இது எதுக்காகன்னா ப்ரொடெக்ட் சிட்டிசன்ஸ் அண்ட் நான் சிட்டிசன் அகேன்ஸ்ட் போத் த ஸ்டேட் அண்ட் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். அரசு மட்டும் இல்லாமல் தனியார் ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி பண்ணுறதை வந்து தடுக்கிறது. தனியார் மட்டும் இல்லாமல் அரசு வந்து இந்த மாதிரி நடக்கிறது தான், அதையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இது கொண்டு வந்திருக்காங்க. கீ டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா மனித கடத்தல், அப்புறம் பீகர்னா வந்து மனித கடத்தல் யாரெல்லாம் வருவாங்க, உமன்ஸு, மென்ஸு, ஈவன் மென்ஸ் கூட வராங்க, உமன்ஸு, சில்ட்ரன்ஸு,
அப்புறம் தேவதாசி முறை ஒழிச்சது, இதெல்லாம் வந்து இந்த இது மூலம் அது தேவதாசி முறை நமக்கு தெரியும். அதெல்லாம் ஒழிச்சது இது கீழே தான் சொல்றாங்க. ஓகே, முத்துலட்சுமி ரெட்டி தான் அதில் பங்களிச்சிருப்பாங்க. பீகர்னா வந்து பேகர் வந்து அதாவது கம்பல்சரி ஒர்க். ஓகே, வித்தவுட் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஊதியம் இல்லாமல் கம்பல்சரியாக ஒர்க் பண்ண ஃபோர்ஸட் லேபர்ஸ். ஓகே, கட்டாய அடிப்படையில் வந்து ஒரு பிடிக்காத வேலையாக அது இதை பண்ணியே ஆகணுங்கிற கட்டாய அடிப்படையில் வந்து ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறது. மினிமம் வேஜ் கொடுத்து, கம்மியான சேலரி, கம்மியான வேஜஸ் கொடுத்து பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதில் என்னேபிள் நெகோசியேஷனில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, இதுக்காக வந்து இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956, அப்புறம் பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் 1976, அப்புறம் மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948, அப்புறம் ஈக்குவல் ரெனோவேஷன் ஆக்ட் 1976 இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது தடுப்பதற்காக. அப்புறம் த ஸ்டேட் கேன் இம்போஸ் கம்பல்சரி சர்வீஸ் ஃபார் பப்ளிக் பர்பஸஸ்ங்கிறாங்க. ஓகே, அதாவது மதம், இனம், ஜாதி அல்லது வகுப்பு அகற்றுவதை அடிப்படையாக மட்டுமே பாகுபாடு காட்டாமல் பொது நோக்கத்துக்காகவும் பொது நோக்கங்களுக்காகவும் வந்து கட்டாய தேவையை அரசு விதிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் ஆர்டிகல் 24 ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ். ஓகே, ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ். இதில் வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் 14 இயர்ஸ் பிலோவில் இருக்கவங்க, ஃபேக்ட்ரிஸ், மைன்ஸு, அப்புறம் வந்து ஹசாரஸ் ஆக்டிவிட்டீஸ், அபாயகரமான பணிகளை வந்து ஈடுபடுறது வந்து தடுக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டது தான். இது வந்து எதுக்கு எதை தடுக்கவில்லைன்னு கேட்டிங்கன்னா, தீங்கற்ற மற்றும் வந்து இன்னசென்ட் ஹார்ம்லெஸ் ஒர்க்லாம் வந்து தடுக்கிறதுக்கு கொண்டு வரப்படவில்லைங்கிறாங்க. அப்புறம் மேஜர் லாஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சைல்டு லேபர் ப்ரோஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986, அப்புறம் சைல்டு லேபர் ரிஹபிலிட்டேஷன் வெல்ஃபேர் ஃபண்ட் 1996. இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னா, யார் இப்படி வச்சுருக்காங்களோ சைல்டு லேபர் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுக்கும் வந்து 2000 பர் சைல்டுக்கு வந்து ஃபைனாக வந்து அவங்களுக்கு வந்து வழங்கணும்னு சொல்கிறாங்க 1996. அப்புறம் 2006 பேன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பேன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஸ்பேஸ் பாருங்கள். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அஸ் டொமஸ்டிக் சர்வன்ட்ஸ். ஓகே, இந்த ஸ்பாஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ரெஸ்டாரண்ட்ஸ், தாபாஸில் ஒர்க் பண்ணுறவங்க. அப்புறம் 2016 அமெண்ட்மெண்ட்டில் ரீநேம் த லா டு சைல்டு அண்ட் அடல்ட்ரண்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பிலோ 14 வந்து இது பண்ணுது. அதே மாதிரி 14 to 18 இருக்கிற அடல்சன்ஸ் பீரியடில் இருக்கிற அவங்க வந்து அபாயகரமான ஆக்குபேஷனில் ஈடுபடுறதையும் இது வந்து தடுக்குது. அண்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ். ஓகே, ஆர்டிகல் 25, 28 சொல்லுது. இதில் என்னென்னா, ஆர்டிகல் 25னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ், அதாவது மனசாட்சி சுதந்திரம் மற்றும் சமயத்தை பின்பற்றும் சுதந்திரத்தையும் அளிக்கிறது. மனசாட்சி சுதந்திரம், அதுக்கப்புறம் ரைட் டு ப்ரொஃபஸ்ங்கிறது தனது நம்பிக்கையை வந்து வெளிப்படையாக அறிவித்தல் மற்றவங்ககிட்ட. அப்புறம் ரைட் டு ப்ராக்டிஸ்ங்கிறது சடங்குகள், சில வழிபாடுகளை வந்து செய்கிறது. அப்புறம் வந்து ரைட் டு ப்ரொபகேட்டுங்கிறது மற்றவங்கள்ட்டையும் நம்ம கொள்கையை வந்து பரப்பலாம். இந்த மதம் எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பட் வந்து நம்ம பரப்பலாம், நம்ம கொள்கையை வந்து அவங்ககிட்ட வந்து தெரிவிக்கலாம், புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்கிறாங்க. ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தா சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மோட்டாலிட்டி, ஹெல்த் அண்ட் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. சீக்ஸ் கேரிங் கிர்பான்ஸ் இஸ் இன்க்ளூட் இந்த ப்ரொஃபஷனல் ரிலீஜ். இதுவும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது. கிர்பான் சீக்ஸ் வச்சுருக்கவங்க. அப்புறம் ஹிந்துஸ் இன்க்ளூட் சீக்ஸ், ஜெயின்ஸ், புத்திஸ்ட் ஃபார் திஸ் ஆர்டிகல். அப்புறம் ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அதாவது சமய பிரிவுகளையும் உரிமைகளையும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். எக்ஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்டியூஷன், எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நிறுவனங்களை வந்து நிர்வகித்தல் பண்ணிக்கலாம். நிறுவனத்தை வந்து நம்மளே வந்து நடத்திக்கலாம். மேனேஜ் ஓன் அஃபேர்ஸ் இன் ரிலீஜியன், சமய சார்ந்த தனது சொந்த விவரங்களை வந்து நிர்வகிக்கலாங்கிறாங்க. அப்புறம் வந்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வந்து வைத்திருத்தல், கையகப்படுத்தவும் செஞ்சுக்கலாம். இதில் இருந்தெல்லாம் பாதுகாப்பு அளிக்கிறது. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அக்கார்டிங் டு லா. ஓகே, சட்டப்படி சொத்துக்களை வந்து நிர்வகிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சிஸ்டம் ஆஃப் பிலீஃப்ஸ், காமன் ஆர்கனைசேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நேம்ஸ். ஓகே, அதாவது உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் அமையும். அதாவது ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் ஆனந்தா மார்க்கா, அதெல்லாம் வந்து சமய பிரிவுகளாக இருந்தால் அந்த அரவிந்தர் சங்கம்ங்கிறது வந்து ஒரு சமய பிரிவு அல்லங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க.
ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலீஜியஸ், அதாவது வரி செலுத்துறதுலேருந்து நம்ம வந்து சுதந்திரம் அளிக்கிறது தான் இந்த ஆர்டிகல் 27ங்கிறது. அதாவது நோ பர்சன்ஸ் ஷால் பி கம்பல்ட் டு பே டாக்ஸஸ், அதாவது யாருமே வந்து கட்டாயத்த அடிப்படையில் வந்து வரி செலுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. செக்குலர் மனசார்பின்மை வந்து அவங்களுக்கு இருந்தால் வந்து அது வந்து ஒரு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, டேக்ஸ் அண்ட் ஃபீஸ், இது வந்து ப்ராஹிபிட்ஸ் டாக்ஸஸ் பட் பெர்மிட்ஸ் ஃபீஸ் வந்து பெர்மிட் பண்ணுறாங்க, பட் டாக்ஸஸ் வந்து ப்ராஹிபிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஃப்ரீடம் ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்ஷன் டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஹோலி மெயின்டைன் பை ஸ்டேட்டால் மெயின்டைன் பண்ணப்படுது கம்ப்ளீட்லி ப்ராஹிபிட்டட். ரிலீஜியஸ் சமய போதனைகள் வந்து கம்ப்ளீட்லி ப்ராஹிபிட்டட், அது வந்து முற்றிலும் அது தடை செய்யப்பட்டது. ஆனால் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி சில இன்ஸ்டியூஷனில் வந்து சொன்னா தெரில, நான் இன்ஸ்டியூஷனில் வந்து இப்படி நடத்துவாங்க, சில ப்ரேயர்ஸ் வந்து ஈடுபடுவாங்க, அதில் வந்து நம்ம இஷ்டம் அதை கலந்துக்காது. ஆனால் அப்படி கிடையாது. சில ஸ்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பை ட்ரேட் பை எக்ஸ்டாப்ளிஷ் அண்டர் ஸ்ட்ரெஸ்ட் மூலமாக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவது, என்ரோல்மெண்ட் மூலமாக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, இதெல்லாம் வந்து பெர்மிட் அனுமதிக்கப்படுறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்படுறாங்க. எதை அனுமதிக்கப்படுறாங்கன்னா, இது அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனு, அந்த சமய போதனையை வந்து அனுமதிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் வரல. ஸோ ரெகனைஸ்டு பை த ஸ்டேட்டு, இந்த அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்டவங்களையும் வந்து பெர்மிட் பண்ண போடுறாங்க வாலண்டரி பேசிஸில். அப்புறம் ரிசீவிங் எய்ட் ஃப்ரம் த ஸ்டேட், எய்டு வந்து ஸ்டேட் மூலமாக, அதாவது கவர்மெண்ட் வந்து எய்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அரசாங்கம் உதவி பெற்றிருப்பாங்க, அவங்கள்ட்டையும் வந்து பெர்மிட்டடான வாலண்டரி பேசிஸ் தான். ஓகே, அவங்க தேவைன்னா வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிகல் 29, 30 ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஓகே, கல்ச்சரை வந்து நம்ம மொழியாக இருக்கட்டும், நம்ம எழுத்து வடிவமாக இருக்கட்டும், கலாச்சாரத்தை இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து குடிமக்கள் பிரிவு என்ன அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை வந்து பாதுகாத்துக்கலாம். ஓகே, எந்த சிட்டிசனுக்கும் வந்து அதை பாதுகாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது கிடையாது, எல்லாம் வந்து அவங்க இதை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. குரூப் வெர்சஸ் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது முதல் பகுதி குழு உரிமைகளையும் இரண்டாம் பகுதி தனிநபரின் கல்வி உரிமையும் வந்து பாதுகாக்குது. ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுபான்மையிற்கான தலைப்பை கொண்டிருந்தாலும் இது பெரும்பான்மையில் உட்பட குடிமக்களையும் எவ்வாறு பிரிவினும் பொருந்தும். ஓகே, இது வந்து சிறுபான்மையினர்கள் வந்து அவங்க வந்து கல்ச்சராக ஃபாலோ பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து அந்த ரைட்ஸ் மட்டும் இல்லை, பெரும்பான்மைக்கும் அவங்களுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட மொழியை காக்கணும்னா அதுக்கும் இது வந்து செல்லுபடி ஆகுங்கிறாங்க. லாங்குவேஜ் அகிடேஷன், அதாவது மொழி போராட்டம், மொழியை பாதுகாக்க உரிமையானது, அதற்கான போராட்டங்கள் அல்லது அரசியல் உரையாடுகளை வந்து செய்கிறதுக்கு வந்து உரிமை அளிக்கிறாங்க. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. அது எது கீழே வந்தால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 கீழே. அப்புறம் ஆர்டிகல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ரைட்ஸ் கேண்டன், எதுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் பார்த்தீங்கன்னா நிறுவனங்களையும் நிரூபிக்கலாம், அதை வந்து நிர்வகிச்சும் செஞ்சுக்கலாம். ஓகே, அதை நிரூபிக்கலாம், எக்ஸ்டாப்ளிஷும் பண்ணிக்கலாம், அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபான்மை கல்வி நிறுவனத்தின் சொத்தை வந்து அரசு கையகப்படுத்தினா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக வகையில் எவ்வளோ இழப்பீடு வழங்கணுமோ அவ்வளோ இழப்பீடு வழங்கணும். அது 44th Amendment 1978 சொல்கிறாங்க. நான் டிஸ்கிரிமினேஷன், அதாவது நிதி உதவி அளிக்கும் போது சிறுபான்மையினர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சிறுபான்மையை பெரும்பான்மையை, ஸோ சிறுபான்மைக்கு வந்து இவ்வளோ கொடுத்தாப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் சமமாக வந்து அரசு பாகுபாடு காட்டாமல் வந்து இது பண்ணணுங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இப்போ டைப்ஸ் ஆஃப் மைனாரிட்டி இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிங் ரெகனைசேஷன் எய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. அதாவது அங்கீகாரம் மற்றும் நிதி உதவி பெறுபவை, அப்புறம் அங்கீகாரம் மற்றும் பெறுபவை, அப்புறம் இரண்டும் பெறாதவைன்னு இருக்குது. ஓகே, நிர்வாகத்தில் வந்து சுதந்திரமாக செயல்படும் அது, ஆனால் பொதுவான சட்டங்கள்ல இல்லைங்கிறாங்க. அதாவது வரி, ஒப்பந்தம், தொழிலாளர் சட்டங்கள் இதெல்லாம் உட்படும். அப்புறம் வந்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ், மலங்காரா சிரியன் கேத்தலிக் காலேஜ் கேஸ் 2006 என்ன சொன்னோன்னா அட்மின் ரைட்ஸ், அதாவது ஆளுமை குழுவை வந்து தேர்ந்தெடுப்பது, பணியாளர்களை நியமிப்பது, மாணவர்களை சேர்ப்பது மற்றும் நியாயமான கட்டண அமைப்பை வந்து நிரூபித்து ஆகிய இதில் அடங்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து அடங்கும்.
அதே மாதிரி ஈக்குவாலிட்டி நாட் ப்ரிவிலேஜஸ்ங்காங்க. தலைகீழ் பாகுபாட்டையோ அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டங்களையும் விலக்கையோ வழங்காதுங்கிறாங்க. ஓகே, தலைகீழ் பாகுபாட்டையோ அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டங்களில் இருந்து விலக்கையோ வந்து வழங்காதுங்கிறாங்க. அப்புறம் நோ ரைட் டு மால் அட்மினிஸ்ட்ரேட் அப்படிங்கிறாங்க. அதாவது சிறுபான்மையினரின் அடிப்படை தன்மையில் வந்து சிறுபான்மையின் அடிப்படை தன்மையில் தலையிடாமல் கல்வித்தரம், பணியாளர்கள் தகுதி மற்றும் மாணவர் நல். ஓகே, அதாவது சிறுபான்மையின் அடிப்படை தன்மையில் தலையிடாமல் கல்வி தரம், பணியாளர்கள் தகுதிகள் வந்து மாணவர் நலனை பற்றி தான் யோசிக்கணும். ஓகே, அவங்களோட இதில் தனிப்பட்ட இதெல்லாம் வந்து தலையிடக்கூடாது, அடிப்படை தன்மையில் வந்து தலையிடக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, என்ன தலையிடணும்னா கல்வி தரத்தை பற்றி, பணியாளர் தகுதியை பற்றி, மாணவர் நலத்தை பற்றி தான் யோசிக்கணுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஆர்டிகிள் 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். அதாவது அடிப்படை உரிமைகளை வந்து செயல்படுத்த ஒரு வழிமுறை இல்லை என்றால் அது வந்து அந்த இதே வந்து பொருள் இல்லாமல் போயிடும், அந்த உரிமைக்கும் வந்து பொருள் இல்லாமல் போயிடும். அதை தான் வந்து ஆர்டிகல் 32 பண்ணுதுங்கிறாங்க. இதை வந்து சோல் அண்ட் த வெரி ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுங்கிறாங்க. ஓகே, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்றாரு யாருன்னா அம்பேத்கர். சுப்ரீம் கோர்ட் இதை வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுது. 4 மேஜர் ப்ரொவிஷன், 4 முக்கிய விதிகள்னு பார்த்தீங்கன்னா கேரண்டி ரைட், அதாவது அடிப்படை உரிமைகளை செயல்படுத்த உச்ச நீதிமன்ற அணுகும் உரிமை. அப்புறம் வந்து பவர் டு இஷ்யூ ரைட்ஸ், எஸ்சி கேன் இஷ்யூ. ஓகே, என்னென்னா ஹேபஸ் கார்பஸ், மந்தபஸ், ப்ரோஹிபிஷன், செர்டியோரி அண்டு செர்ஜியோரி அண்டு குவா வாரண்டோ. அப்புறம் பார்லிமெண்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி பவர்னா பார்லிமெண்ட் வந்து கேன் எம்பவர் அதர் கோர்ட்ஸ். ஓகே, உச்ச நீதிமன்றம் வந்து அதிகாரங்களை பாதிக்காமல் பிற நீதிமன்றங்களும் நீதி பேராணையும் வந்து பிறப்பிக்க அதிகாரங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்படுதுங்கிறாங்க. அதே மாதிரி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்போ வந்து இது வந்து சஸ்பென்ஷன் ஆகப்படாது. த ரைட் வந்து கெனாட் சஸ்பெண்டட் எக்ஸ்பெக்ட் டூரிங் ஏ நேஷனல் எமர்ஜென்சி. ஓகே, நேஷனல் எமர்ஜென்சியை தவிர அது எப்பவும் வந்து இது வந்து சஸ்பெண்ட் ஆகப்படாது, எப்பவுமே வந்து இது இருக்குங்கிறாங்க. ஓகே, இந்த உரிமை. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. கம்பேரிசன் ஆஃப் ரைட்ஸ். ஓகே, நீதி பெறான அதிகார வரம்பின் ஒப்பீடுகள் பார்த்தீங்கன்னா பர்பஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 32 கீழே பண்ணுவாங்க, ஹைகோர்ட் வந்து ஆர்டிகல் 226 கீழே பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும் தான் ஆர்டிகல் 32 கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, அடிப்படை உரிமைகளுக்கு மட்டுமே வந்து நோக்கமாக வச்சு கொண்டு போகிறது. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் பார்ப்பாங்க, லீகல் பர்பஸ் பிற சட்டப்பூர்வ நோக்கங்களுக்கும் வந்து இது வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும்தான் வந்து இதுக்கு இது பண்ண முடியும். டெரிட்டோரியல் ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா இது த்ரூ அவுட் இந்தியா முழுவதும் அமைஞ்சிடும். அது வந்து அப்படி கிடையாது, இது வந்து அந்தந்த மாநிலம் நிலப்பகுதிக்கு வந்து உள்ளவே வந்து அடங்கும். ஸ்டேட்டஸ் ஆஃப் ரைட்ஸ்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இட்ஸ் செல்ஃப் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனால் இது வந்து ஒரு விருப்ப அதிகார தீர்வுக்கு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஆர்டிகல் 32 என்ன சொல்கிறதுனா கான்ஸ்டியூஷனல் கேரண்டருங்கிறாங்க, அதாவது பாதுகாவலனாகவும் உத்தரவாதம் அளிப்பவராகவும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஆர்டிகல் 32. அப்புறம் ஒரிஜினல் ஜுடிஷியரி பார்த்தீங்கன்னா பாதிப்பட்ட குடிமகன் மேல்முறையீடு இன்றி நேரடியாக உச்சநீதிமன்றத்தில், அதாவது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள வந்து மேல்முறையீடு இன்றி உயர்நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போகணும் அவசியம் இல்லை, நான் டைரெக்டாக உச்சநீதிமன்றமே போகலாங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஒயிட் பவர், அதாவது இது வெறும் ஒயிட் பவரை கொண்டு இருக்குங்க, பவர் இஸ் நாட் லிமிட்டடுங்கிறாங்க. ஓகே, 5 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இதில் இருக்குங்கிறாங்க. ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி என்ஃபோர்ஸ்டு, ஆர்டிகல் 32 கீழே இது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணப்படலாம். இது வந்து வயலேட் பண்ணால் அதுக்கு நம்ம கோர்ட்டை வந்து நாடலாங்காங்க. கான்கரன்ட் ஜுடிஷியரி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டையும் வந்து நாடலாம் ஆர்டிகல் 226 படி அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஜுடிஷியல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா while a citizen can go to the SC directly அப்படிங்கிறாங்க, அதாவது நம்ம வந்து டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டை நாடலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த ஹைகோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்டுக்கு தான் போகணுங்கிற இதுவும் இல்லை. அப்புறம் கம்பேரிசன் ஆஃப் ரைட்ஸ் ஜுடிஷியரி எஸ்சி வெர்சஸ் எஸ்சி, அதாவது எஸ்சி இஷ்யூ ரைட்ஸ் ஒன்லி ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆனால் வந்து எஸ்சி வந்து எஃப்ஆர் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் இது பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து அதர் பர்பஸ் லீகல் ரைட்ஸுக்கும் வந்து அவங்க வந்து ரைட்ஸ் சம்மந்தமாக வந்து கேஸை வந்து இது பண்ணிக்கிறாங்கங்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க.
டெரிட்டரின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேன் இஷ்யூ ரைட்ஸ் த்ரூ அவுட் இந்தியா. பட் த்ரூ அவுட் இந்தியா வந்து எஸ்சி வந்து ரைட்ஸை இது பண்ணுறாங்க. ஆனால் எஸ்சி வந்து அந்த டெரிட்டரி கீழே தான் வருதுங்கிறாங்க. அந்த டெரிட்டரி கீழே இது சென்னைனா சென்னைக்கு உட்பட்ட, சென்னை ஹைகோர்ட்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்னா அதுக்கு கீழே உட்பட்ட தமிழ்நாடுக்குள்ள இது மட்டும் தான் வரும். ஓகே. அப்புறம் நேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனால் எஸ்சி கேனாட் ரெஃப்யூஸ் டு எக்ஸசைஸ் இட். ஆர்டிகல் 226 இஸ் அதாவது விருப்ப அதிகாரம் சார்ந்ததுங்கிறாங்க. ஓகே. டிஸ்கிரிஷனரிங்கிறாங்க. ஸ்பீச் பாருங்கள். 5 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸுங்கிற 5 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர்வஸ் கார்பஸ், மந்தமஸ், ப்ராஹிபேஷன், செரிஷியர் அதாவது செர்சியோரி, குவாவரண்டோ. இதில் வந்து ஹேர்பஸ் கார்பஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹேர்பஸ் கார்பஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நோக்கம் என்னென்னா, சட்டவிரோதமாக காவலில் வைக்கப்பட்ட ஒரு நபரை வந்து விடுவிக்க அரசு வந்து எதிராக பிறப்பிக்கலாம். ஓகே. அரசுக்கு எதிராக பிறப்பிக்கக்கூடிய சட்டம், ஒரு கேஸ் போடலாம் அரசுக்கு எதிராக, என்ன சட்டவிரோதமாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை என்ன விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஹேபஸ் கார்பஸ். மந்தமஸ்ங்கிறது ஒரு பொது அதிகாரி அது அமைப்பு, அது வந்து ஒரு பொது அதிகாரி அமைப்பு வந்து செய்ய தவறிய கட்டாய கடமையை வந்து செய்ய பணிதல். ஓகே. அவங்க செய்ய தவறிட்டாங்க அப்படின்னா அதை வந்து செய்ய வைக்கிறது தான் இந்த மந்தமசுங்கிறது. ப்ராஹிபிஷன்ங்கிறது வந்து தடை செய்தல். அதாவது கீழ் நீதிமன்றம் தன் அதிகார வரம்பை வந்து தாண்டி வந்து அவங்க வரம்பை தாண்டி வந்து செயல்பட்டுருச்சுன்னா அதை வந்து தடுக்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வந்து பிறப்பித்தல். ஓகே. உயர் நீதிமன்றத்தில் வந்து நம்ம வந்து மேல்முறையீட்டு கொண்டு பிறப்பித்தல் தான். இப்போ தான் ப்ராஹிபிஷன். ஸ்பீச் பாருங்க. செர்சியாரிங்கிறது வந்து கீழ் நீதிமன்றம் வந்து தீர்ப்பாயத்தின் உத்தரவை ரத்து செய்யும். ஓகே. ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் பிடிப்பது. ஓகே. கீழ் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பாயத்தின் வந்து உத்தரவை வந்து செஞ்சிருவாங்க. அந்த உத்தரவை வந்து ரத்து செய்யறதுக்கு வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தை வந்து பிறப்பித்தல், உயர்நீதிமன்றத்தை நாடுது. அதுதான் குவாவாரண்டங்கிறது வந்து ஒரு நபர் வந்து எந்த தகுதி அடிப்படையிலும் ஒரு பொது பதவியை வந்து வகிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விலக்களிக்கக்கூடியது. ஓகே. நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆர்டிகல் 33. ஆர்டிகல் 33 வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஓகே. இவங்களுக்கு வந்து அதாவது அடிப்படை உரிமைகளை வந்து கட்டுப்படுத்த அல்லது ரத்து செய்ய வந்து முடியுங்கிறாங்க. பார்லிமெண்ட்னால, நாடாளுமன்றத்தினால அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தவும் அதை ரத்து செய்யவும் முடியும். ஏன்னா ஆயுதப்படை, துணை ராணுவப்படை இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இதை வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். அதுமாதிரி நோக்கம் பார்த்தீங்கன்னா இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடமைகளை வந்து சரியாக செய்யறதும் ஒழுக்கத்தை வந்து பேணுவதற்கும் அதை உறுதி செய்யறதுக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆர்டிகல் 33 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ஆர்டிகல் 34ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே. மார்ஷியல் லா, அதாவது இராணுவ சட்டம்ங்கிறாங்க. அதாவது எப்படி வந்து 352 நேஷனல் எமர்ஜென்சியோ அதே மாதிரி தான் இந்த ஆர்டிகல் 34 மார்ஷியல் லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. இது வந்து எதுக்காகனா இது வந்து மிலிட்ரி ரூல் அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண, ஒரு இங்கிலீஷ் காமன் லாங்கிறாங்க. இது மிலிட்ரி ரூல் அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ரிஸ்ட்ரிக்ஷன் ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது ரிஸ்ட்ரிக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒய் மார்ஷியல் லா இஸ் ஐ ஃபோர்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஏரியாங்கிறாங்க. ஓகே. ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வந்து குறிப்பிட்ட பகுதியில் வந்து இது அமைதியை வந்து நிலைநாட்டுற இராணுவ சட்டம் அமலில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை வந்து கட்டுப்படுத்துவதற்காக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. மார்ஷியல் லா வெர்சஸ் இன் எமர்ஜென்சி. அதேமாதிரி இழப்பீடு அதில் கொடுத்துருக்காங்க. இராணுவ சட்டத்தின் போது செயலுக்காக அரசு ஊழியர்களை பாதுகாக்க நாடாளுமன்றம் வந்து இழப்பீடு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ஷியல் லா வெர்சஸ் நேஷனல் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் பாருங்க. அதாவது மார்ஷியல் லா வந்து ஒன்லி அஃபெக்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டினரி லாஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்பெசிஃபிக் ஏரியாவில். ஆனால் நேஷனல் எமர்ஜென்சி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸு, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸு எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 35 வந்து எஃபெக்டிங் சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறாங்க. ஓகே. சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எஃபெக்ட் பண்ணும். அதாவது ஒன்லி பார்லிமெண்ட்
பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு கிவ் எஃபெக்ட் டு சர்டைன் ரைட்ஸுங்கிறாங்க. ஆர்டிகல் 16(3), ஆர்டிகல் 32(3) இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குதுங்கிறாங்க. இது வந்து எதற்காக பார்த்தீங்கன்னா, இதோட ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்திய முழுவதும் வந்து அடிப்படை உரிமை மற்றும் அவற்றுக்கான தண்டனைகளின் சீரான தன்மையை வந்து யூனிஃபார்மிட்டியை வந்து உறுதி செய்கிறதுக்கு. ஓகே, யூனிஃபார்மிட்டியை வந்து உறுதி செய்கிறதுக்கு. ஓகே, இந்த குறிப்பிட்ட விவகாரங்கள் வந்து மாநில பட்டியலில் ஸ்டேட் லிஸ்ட் வந்தாலும் மாநிலங்களால், அதாவது மாநில சட்டமன்றங்களால் வந்து சட்டம் வந்து ஏற்ற அதிகாரம் இல்லை. ஓகே, இது வந்து இந்த குறிப்பிட்ட விவரங்கள் வந்து மாநில பட்டியலில் வந்து வந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து சட்டத்தை ஏற்றதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுங்கிறாங்க. ஆர்டிகல் 35 இது சொல்லுது. அப்புறம் மார்ஷியல் லா வெர்சஸ் நேஷனல் எமர்ஜென்சி, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் பாருங்க. ஸ்கோப் ஆஃப் இம்பேக்டில் அதாவது அஃபெக்ட்ஸ் ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ளஸ் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். கவர்னன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் த கவர்னர். ஓகே, சஸ்பெண்ட் த கவர்மெண்ட் அண்ட் ஆர்டினரி லா கோர்ட்ஸுங்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து சஸ்பெண்ட், ஆனால் கவர்மெண்ட் வந்து கன்னியூ ஆகும். அதுமாரி ஆர்டினரி லா கோர்ட்ஸும் வந்து கன்னியூ ஆகும். அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் லா. ஓகே, இம்போஸ் டு ரீஸ்டோர் லா வந்து ரீஸ்டோர் பண்ணுறது, சட்டத்தை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இம்போஸ் பண்ணப்படும். ஆனால் வந்து அது பார்த்தீங்கன்னா இம்போஸ்ட் ஒன்லி அண்ட் கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஆர்மடு ரெபலியன் இதெல்லாம் நடக்கும்போது இம்போஸ் பண்ணப்படும். டெரிட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் தான் கண்ட்ரியில் இம்போஸ் பண்ணப்படும். இது வந்து ஹோல் கண்ட்ரியிலே இம்போஸ் பண்ணப்படும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நோ ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் சொல்கிறாங்க. அதில் வந்து ஸ்பெசிஃபிக் அண்ட் டீட்டெயில்டு ப்ரொவிஷன் வந்து இருக்குதுங்கிறாங்க. ஓகே, ஹேபஸ் கார்பஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அதாவது இராணுவ சட்டம் அமல்படுத்துவதால் ஆட்கொணர்வு நீதி பேராணி, அதாவது ஹேபஸ் கார்பஸ், அது வந்து தானாகவே வந்து நிறுத்தி வைக்கப்படுவதில்லைங்கிறாங்க. ஓகே, ஆர்டிகல் 35 வந்து எஃபெக்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, யூனிஃபார்மிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்தது, யூனிஃபார்மிட்டி அக்ராஸ் இந்தியா, அதை வந்து உறுதி செய்கிறதுக்கு. அது வந்து ரெசிடென்ஸ் ரெக்யூப்மெண்ட்டுன்னு பார்க்குறோம், ஆர்டிகல் 16. அப்புறம் ரைட் ஜுடிஷியரின்னு பார்க்குறோம், நீதி பேரமனை அதிகார வரம்பில் வருது. அப்புறம் ஆர்மடு ஃபோர்ஸஸில் வருது. அப்புறம் இழப்பீடு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் மார்ஷியல் லா ஆர்டிகல் 34, ப்ரிஸ்கிரைபிங் பனிஷ்மெண்ட் ஃபார் அஃபென்சஸ், அதாவது அன்டச்சபிலிட்டிக்கு, அதாவது பார்லிமெண்ட் தான் வந்து லாஸை வந்து எனாக்ட் பண்ணணும் பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அன்டச்சபிலிட்டியாக இருக்கட்டும், ஹியூமன் டிராஃபிக்கிங், ஃபோர்ஸல் லேபர்ஸ் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரெசன்ட் பொசிஷன் ஆஃப் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமையின் தற்போதைய நிலைன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே இருந்துச்சுன்னா ஆர்டிகல் 19(1)(f) இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி ரைட் அகெயின்ஸ்ட் டிப்ரிவேஷன். ஓகே, ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் டிப்ரிவேஷனும் ஆர்டிகல் 31 இருந்துச்சு. சொத்து பறிப்பிற்கு எதிரான உரிமையும் வந்து ஆர்டிகல் 31 இருந்துச்சு. அதான் வந்து அதுக்கப்புறமாக வந்து மாறிடுச்சு அது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இந்த 44th Amendment Act 1978 வந்து இதை வந்து ரிப்பீல் பண்ணப்பட்டது. எதுனா ஆர்டிகல் 19(1)(f) அண்ட் ஆர்டிகல் 31 வந்து அதை வந்து ரத்து செஞ்சுட்டு ஆர்டிகல் 31(f) வந்து பார்ட் 3 வந்து நியூ ஸ்டேட்டஸ், அதாவது ஆர்டிகல் 300A வந்து பார்ட் 12 வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அந்த பார்ட் 3 வந்து பார்ட் 12 வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஆர்டிகல் 31. அப்புறம் வந்து லீகல் கான்ஸ்டியூஷன் ரைட் ஆகிடும், நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகாது. ஓகே, இட்ஸ் நாட் அ பேசிக் ஸ்ட்ரக்சர்னு வராதுங்கிறாங்க. அப்புறம் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சட்டப்பூர்வ உரிமையாக இருப்பதன் விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி லா, பார்லிமெண்ட்டு, அப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் பட் நாட் அகெயின்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷனுங்கிறாங்க. ஓகே, அப்புறமா ரெமடின்னு பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டு, அதாவது cannot move to under இது வந்து ஹைகோர்ட்டுக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஓகே, ஒன்லி ஹைகோர்ட்டை தான் நாட முடியும் இந்த பிரச்சனை. ஆர்டினரி லான்னு சொல்கிறாங்க. இது வந்து பொதுவான பேசிக்கான ஒரு லா தான். எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் வந்து பட் ப்ரொடெக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஆக்ஷன் தான் சொல்கிறாங்க, நாட் அகெயின்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன். ஓகே, சட்டமன்ற நடவடிக்கைக்கு எதிராக நல்லதுங்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ஹைகோர்ட்டுக்கு கீழே வந்து இதை போக முடியும், சுப்ரீம் கோர்ட் வர போக முடியாது. காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா நோ ஜென்ரல் கான்ஸ்டியூஷனல் கேரண்டி ஆஃப் காம்பன்சேஷனுங்கிறாங்க. இழப்பீடு வழங்குவதற்கு பொதுவான அரசியலமைப்பு உத்தரவாதம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க.
அந்தந்த கேஸை பொறுத்து தான் அமையுது. சர்வேயிங் எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா கேரண்டி காம்பன்சேஷன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் when the state accused ஸ்பேஸ் பாருங்கள், ஸ்டேட் வந்து அக்யூர் பண்ணுறது ஒரு ப்ராப்பர்ட்டியை மைனாரிட்டி பீப்புள்ஸ்னால் அதுக்கு ஏற்றபடி ஆர்டிகல் 30க்கு ஏற்றபடி அவங்க எவ்வளோ கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கணும். அது பர்சனல் கல்டிவேஷன் ஸ்டேட் அக்யூர் த லேண்ட், பர்சனல் கல்டிவேஷன் லேண்டை வந்து ஸ்டேட் அக்யூர் பண்ணும்போது அதுக்கு ஏற்றபடியும் கொடுக்கணுங்கிறாங்க. சேச்சுரேட்டி சீலிங் லிமிட்ஸ் ஆர்டிகல் 31A படி கொடுக்கணுங்கிறாங்க. அதுமாதிரி எக்ஸெப்ஷன் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எக்ஸெப்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஆர்டிகல் 31A, 31B, 31C எக்ஸெப்ஷன் கேஸில் இதை சேவிங் ஆஃப் லாஸ் ஃபார் அக்யூசேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ், அதாவது எஸ்டேட்ஸ் அக்யூசேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸுங்க. எஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக வந்து அக்யூசேஷன் பண்ணுறது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறது தான் இந்த ஆர்டிகல் 31Aங்கிறது. ஓகே, அது வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக தான் வரும். ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19 அகெயின்ஸ்டாக தான் வரும். இருந்த போதிலுமே வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்காங்க. அதுவும் டேக்கிங் ஓவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒப்புதல் அளிக்காங்க. அமல்கேஷன் ஆஃப் அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒன்றிணைந்து அதுக்கு ஒரு ஒப்புதல் அளிக்காங்க. அப்புறம் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரைட்ஸு இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஒரு மாடிஃபிகேஷன் மைனிங் லீசஸ், ஓகே, மைனிங் லீசஸ்க்கு வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து என்னதான் சில ரைட்ஸுக்கு எதிராக வந்தாலும் இதுக்கெல்லாம் வந்து விதிவிலக்கு இருக்குங்கிறாங்க. கண்டிஷன் ஃபார் ஸ்டேட் லாஸுங்கிறாங்க. ஓகே, ஸ்டேட் மேட் லா அண்டர் ஆர்டிகல் 31A இஸ் ஒன்லி இம்யூன்ங்கிறாங்க. ஓகே, இஃப் இட் இஸ் ஹேஸ் ரிசர்வ்டு ஃபார் த பிரசிடென்ட் கன்சிடரேஷன் அண்ட் ரிசர்வ்டு ஆக்சன்ட்டுங்கிறாங்க. இழப்பீடு அதுக்கேற்றபடி வழங்குவாங்க. பர்சனல் கல்டிவேஷன் அதுபடி என்னென்ன இது பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற இழப்பீடை வந்து வழங்குறாங்கங்காங்க. ஆர்டிகல் 31B வந்து வேலிடேஷன் ஆஃப் செர்டைன் ஆக்ட்ஸ் 9th ஷெட்யூல் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, 9th ஷெட்யூல் கீழே இருக்கிறத வந்து சேவ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தப்பட்டது இந்த ஆர்டிகல் 31. 9th ஷெட்யூல் கீழே இருக்க சேலஞ்சஸ் எனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓகே, அது வந்து பாதுகாக்கிறதுக்கு கொண்டு வந்தால் 31Bங்கிறது வைடர் தென் அதாவது இது வந்து ஆர்டிகல் 31Aவோட ரொம்பவே வந்து பெருசு அப்படிங்கிறாங்க. ஓகே, ரொம்ப பெரிதானது. இட் ப்ரொடெக்ட்ஸ் லாஸ் ஈவன் இஃப் தே டோன்ட் ஃபால் இன் த 5 கேட்டகரிஸ். லாஸை வந்து ப்ரொவைட் பண்ணும் 5 கேட்டகரிஸ் கீழே வரலனாலுங்க. ஜூடிக்கல் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் கொலிங் கேஸ் 2007 த சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னால் நோ பிளாங்கெட் இம்யூனிட்டிங்காங்க. பிறகு அதாவது சேர்க்கப்பட்ட சட்டங்கள் ஆய்வுக்கு உட்பட்டவைங்காங்க. அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்டங்களுக்கு ஆய்வுக்கு உட்பட்டவை தான் சொல்கிறாங்க. லாஸ் 9th ஷெட்யூலில் வந்து April 24, 1973 அதை சொல்கிறாங்க. அண்டு வந்து இஃப் எ லா வயலேட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 14, 15, 19, 21 ஆர் பேசிக் ஸ்ட்ரக்சர் இட் கேன் பி ஸ்ட்ரக் டவுன். ஓகே, அது வந்து ரத்து செய்யப்படலாங்கிறாங்க. க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி கண்டெய்ன் 13 ஆக்ட்ஸு அண்ட் கரண்ட்லி கண்டெய்ன்ஸ் 282 ஆக்ட்ஸுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஆர்டிகல் 31C சேவிங்ஸ் லாஸ் கிவிங் எஃபெக்ட்ஸ், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸும் சில பாலிசியை சேவிங் பண்ணுறதுக்கு கொண்டு வரப்பட்டது ஆர்டிகல் 31C. 25th அமெண்ட்மெண்ட் 1971 இது கொண்டு வரப்பட்டது. லா சீக்கிங்ஸ் டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர்டிகல் 39B ஆர் சியில் வந்து சில வீக்கர் செக்ஷன்ஸ் இதுக்கு வந்து கோட்டா வழங்குறது அதெல்லாம் வந்து வயலேட் பண்ணுற விதமாக இருந்தாலும் ஆர்டிகல் 14, 19 வயலேட் பண்ணுற விதமாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து விலக்கடிக்கப்படுது. அதே மாதிரி இது நீதிமன்ற ஆய்வை வந்து பறிப்பதாக கூறலாம். கேஸை வந்த கேஸு, ஓகே, அந்த கேஸை வந்தனா பாரதி கேஸ் அது மூலமாக வந்து உச்ச நீதிமன்றம் இந்த பகுதியை வந்து செல்லாது என அறிவிச்சிட்டு, ஓகே, அப்புறம் விதி மட்டுமே செல்லும்படியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்டு வந்து பிரின்சிபல் வாஸ் ஸ்ட்ரக் டவுன் இன் மைனரி மில்ஸ் கேஸ், அதில் வந்து இது வந்து ரத்து செய்யப்பட்டதுங்க. மினர்வா மைன்ஸ் கேஸில் வந்து இது வந்து ரத்து செய்யப்பட்டதுங்க. கிரிட்டிசைசன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அடிப்படை உரிமைகள் மீதான விமர்சனங்கள் என்னென்னு பார்க்கும்போது எக்ஸசிவ் லிமிட்டேஷனுங்கிறாங்க. எக்ஸசிவ் லிமிட்டேஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கையால் கொடுக்க விட்டு மறு கையால் பறித்து கொள்கிறார்கள்ங்காங்க. ஓகே, கான்ஸ்டன்ஸ் கிவ்ஸ் வித் ஒன் ஹேண்ட் அண்ட் டேக்ஸ் அவே வித் த அதர் ஹேண்ட் அப்படிங்கிறாங்க. அதர்ன்றாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஓகே,
அதுதான் சொல்கிற வராங்க. ஒரு கையால் கொடுத்து விட்டு மறு கையால் வந்து பறித்து கொள்கிறாங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஆனால் பறிக்கவும் செஞ்சுக்கிறாங்க. எல்லா இதுவும் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் வந்து சில இது விதிகளுக்கும் வந்து கொடுத்து அதை வந்து பறிக்கவும் செஞ்சுக்கிறாங்கங்க. லேக் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸுங்கிறாங்க. சமூகம் மட்டும் பொருளாதார உரிமைகள் இல்லாதுங்க. பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ரைட் டு ஒர்க், சோசியல் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இதில். அதேமாரி சொல்கிறாங்க. வேக் அண்டு அன்கிளியருங்காங்க. தெளிவற்ற மற்றும் குழப்பமான சொற்களை கொண்டு இருக்கிறதுங்காங்க. லாயர்ஸுக்கு மட்டும்தான் புரிகிற மாதிரி இருக்குங்காங்க. லேக் ஆஃப் பெர்மனன்சிங்கிறாங்க. நிலைத்தன்மை அற்றவையாக இருக்குங்காங்க. ஓகே, நிலைத்தன்மை இல்லாமை. ஸோ நிலைத்தன்மை அற்றவையாக இருக்குது. ரைட் டு ப்ராப்பர்ட்டிலாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதெல்லாம் வச்சு தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஒன்லி இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இது பண்ணப்படுது. ஆனால் நிலைத்தன்மை அற்றவையாக இருக்குது. சஸ்பென்ஷன் டூரிங் எமர்ஜென்சி 20-21 தவிர மற்ற எல்லாம் சஸ்பென்ஷன் ஆகுதுங்கிறாங்க. அது ஒரு குறைத்தன்மையாக பார்க்குறாங்க. பேஜ் பாருங்கள். எக்ஸ்பென்சிவ் ரெமெடிங்கிறாங்க. அதாவது ஆர்டிக்கல் இப்போ ரைட்ஸ் சம்மந்தமாக நம்ம ஆர்டிக்கல் 32 சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டை நாடுறோன்னா அதுக்கு வந்து டூ காஸ்ட்லி, காமன் மேனுக்கு அது ரொம்பவே காஸ்ட்டாக வந்து அமையுது அப்படிங்கிறாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா அதை தடுப்பு காவலில் இருக்கும். இது வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு நெசசரி ஈவல்ங்கிறாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நெசசரி ஈவல்னு சொல்கிறாங்க. தேவையில்லாத ஒரு இதுங்கிறாங்க. ஓகே, தடுப்பு காவல்ங்கிறது. நோ கன்சிஸ்டன்ட் ஃபிலாசபிங்கிறாங்க. ஒரே மாதிரியான தத்துவ அடிப்படையை வந்து கொண்டு இல்லை, எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அட் த கிளான்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன கிளான்ஸ், ஒரு கிளான்ஸாக பார்த்துருவோம். டோட்டல் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரைட்ஸு 6 இருக்குது. ஒரிஜினல் 7 இருந்தது, அதுக்கப்புறம் மாறிடுச்சு. அப்புறம் அவைலபிலிட்டி பார்ட் 3 கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அவைலபிள் டு சிட்டிசன் ஒன்லின்னு பார்த்தீங்கன்னா குடிமக்களுக்கு மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 இதெல்லாம் குடிமக்கள் மட்டும். ஃபாரினர்ஸுக்கு வந்து கிடையாது. அவைல் டு ஆல் எனிமி ஏரியன்ஸ் அவங்கள தவிர, அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷை தவிர்த்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து எதெல்லாம் எந்த ரைட்ஸ்லாம் உண்டுன்னா 14, 20, 21, 22, 21A, 22, 23, 24, 25, 26, 27, 28 இதெல்லாம் வந்து இருக்குது. இன்க்ளூட்ஸ் ஃபாரின் லீகல் பர்சன்ஸ். 9th ஷெட்யூல் ஆக்ட் 282 இருக்குது. அதில் வந்து ப்ரொடக்ட் ஜூடிக்கல் ரிவ்யூ மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணப்படுதுங்கிறாங்க வித் லிமிட்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ், அடிப்படை உரிமைகளின் முக்கியத்துவம் பார்க்கும்போது இது டெமோக்ராட்டிக், அதாவது ஜனநாயகத்தின் ஒரு அடித்தளமாக அமையுதுங்கிறாங்க. தனிநபர் வளர்ச்சிக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷனாகவும் ஒரு மெட்டீரியல் அண்ட் ப்ரொடக்ஷனாகவும் அமையுதுங்கிறாங்க. லிபர்ட்டி அண்ட் ரூல் ஆஃப் லாங்கிறாங்க. சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறாங்க. ரூல் ஆஃப் லாங்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் த வீக்குங்கிறாங்க. மாணவர்களின் பாதுகாப்பை வந்து இதை வந்து உறுதி செய்துங்கிறாங்க. செக்குலர், அதாவது மத சார்பின்மையை வந்து ஊக்குவிக்குதுங்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து அரசு மீதான கட்டுப்பாடுகளை வந்து உறுதி செய்யுது. ஓகே, அதாவது அதுலேருந்து விதிவிலக்கு செய்யுது. கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து அதை வந்து நம்ம வந்து அதை வந்து தடுக்கிறதுக்கு, தன்னாட்சி அதிகாரத்தை வந்து தடுக்கிறதுக்கும் நமக்கு இது மூலமாக வந்து உதவி செய்தாங்க. டிக்னிட்டின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் மாண்பையும் வந்து மரியாதையும் வந்து உறுதி செய்வது அப்படிங்கிறாங்க. இது ரைட்ஸ் அவுட் சைட் பார்ட் 3, அதாவது பார்ட் 3 ரைட்ஸ் அவுட் சைட் பார்ட் 3ன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் லீகல் ரைட்ஸில் இருக்கும். அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இருக்காது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். என்னென்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்காது. நோ டேக்ஸ் வித்தவுட் லா, இது வந்து ஆர்டிகல் 265 இருக்குது. ஓகே, பார்ட் 12. அண்டு வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இப்போ வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஆர்டிகல் 300A இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு ஆர்டிகல் 301, இது வந்து இப்போ இந்த படம் பார்ட் 13 இருக்குது. அண்டு அடல்ட் சஃப்ரேஜ் எலெக்ஷனில் வந்து உரிமை, அதாவது லோக்சபாவாக இருக்கட்டும், அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளியாக இருக்கட்டும், இதுக்கு ஓட்டு போடுற உரிமை வந்து ஆர்டிகல் 326 இது வந்து மாறி இருக்குங்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 3லேருந்து மாறக்கூடியது. அப்புறம் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெமடின்னு பார்த்தீங்கன்னா வயலேஷன், அதாவது சுப்ரீம் கோர்ட் கேனாட் கோ, இதுக்கெலாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து நாட முடியாது. ஹை கோர்ட்டை தான் வந்து 226 கீழே வந்து இந்த ரைட்ஸ் சர்வீஸை வந்து நாட முடியுங்கிறாங்க. டேரெக்டாக 32 அடிப்படையில் வந்து ஆர்டிகல் 32 அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டை நாட முடியாதுங்கிறாங்க. ஓகே, அடுத்த பேஜ் பாருங்கள். அடுத்த பேஜில் வந்து சம்மரி டேபிள். ஓகே, இதுக்கப்புறம் வந்து சம்மரி டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன நம்ம பார்த்தோம், என்னென்ன ஆர்டிகல் பார்த்தோம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 12 எதை டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட்டு, 13 வந்து லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர்
அண்ட் டெக்கரேஷன்ஸ் ஆஃப் எஃப்ஆர். ஓகே, அப்புறம் ரைட் டு ஈக்வாலிட்டி இதில் என்னென்ன சொல்லுது 14, 15 இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் 16 என்ன சொல்லுது, 17 என்ன சொல்லுது, 18 என்ன சொல்லுது, இதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். 21A வந்து 16 to 14 இயர்ஸ்க்குள்ளே கம்பல்சரி எஜுகேஷனை பற்றி சொல்லுது. 22 வந்து தடுப்பு காவலை பற்றி சொல்லுது. 23 வந்து சுதந்திரம், அதாவது மனசாட்சி சுதந்திரம் சமயத்தை வந்து வெளிப்படுத்துதல், அதை பின்பற்றுதல். அப்புறம் ஆர்டிகல் 23 வந்து மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை வந்து தடை செய்யுது. 24 வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு, சில்ட்ரன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், 14A ஏஜுக்கு கீழே உள்ளவங்க எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி சொல்லுது. ப்ரோஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் ஃபேக்ட்ரிஸை பற்றி சொல்லுது. அப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா 25 ஏதாவது சொல்லுதுன்னா மனசாட்சி அடிப்படையில் ஃப்ரீடம் ஆஃப் கன்சைஸ், ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன், பின்பற்றுதல், அதை பரப்புதல், அதுக்கெலாம் வந்து உரிமை அளிக்குது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஆர்டிகல் 26 வந்து மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். 27 வந்து டாக்ஸஸ்லேருந்து விதிவிலக்கு இருக்குது. 28 வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செட்டின் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து அதுலேருந்து நம்ம வந்து அதை கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. அதேமாதிரி கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா 29 வந்து மைனாரிட்டி பீப்புள்ஸ் வந்து லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சரில் வந்து பாதுகாக்கிறதுக்கு. 30 வந்து மைனாரிட்டி பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்டாப்ளிஷும் பண்ணிக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸை வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து சேவிங்ஸ் ஆஃப் லாஸுங்கிறாங்க. அதாவது சேவிங்ஸ் ஆஃப் லாஸில் வந்து 31A என்ன சொல்கிறது, சேவிங்ஸ் ஆஃப் லாஸ் ஃபார் ப்ரொவைடிங் அக்யூசேஷன் வைஸ்டேட் பண்ணிக்கலாம். அப்போ 31B வந்து வேலிடேஷன் ஆஃப் செர்டைன் ஆக்ட்ஸ். ஓகே, 9th ஷெட்யூலில் சில இதை வந்து ஆக்ட்ஸை வந்து வேலிடேட் பண்ணுது. 31C வந்து சேவிங் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல் கீழே வர சில பாலிசிஸ் வந்து சேவ் பண்ணக்கூடியது. கான்ஸ்டியூஷன் ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா 32 வந்து இருக்கிறதுல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ண போகிறது. அதை வந்து டைரெக்டாக நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை நம்ம நாடலாம், அதுதான் சொல்லுது. அதுக்கப்புறம் 33 வந்து பவர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டு மோடிஃபை ரைட்ஸ் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுது. 34 வந்து நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். 34 வந்து நமக்கு மார்ஷியல் லா அதை பற்றி சொல்லுது. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரைட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும் எப்போன்னா இப்போ மிலிட்ரி ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த மார்ஷியல் லாங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். 35 வந்து டு கிவ் எஃபெக்ட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் பார்ட் 3. ஓகே, லெஜிஸ்லேஷன் டு கிவ் எஃபெக்ட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் பார்ட் 3 அப்படிங்கிறாங்க. அதாவது விதிகளை செயல்படுத்துவோர் சட்டமன்ற அதிகாரத்துக்கு வந்து உட்பட்டு வருதுங்கிறாங்க. ஓகே இது இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம். நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்த வீடியோ இதோட முடியுது. இதுக்கப்புறம் வந்து அடுத்த பார்ட் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ, பை.